நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே Steve Austin, The Undertaker, The Rock, John Cena, Roman. அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம் சத்திய பிதாவே ஸ்தோத்திரம் நித்திய பிதாவே ஸ்தோத்திரம் மகிமையின் பிதாவே ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள பிதாவே ஸ்தோத்திரம் நீதியுள்ள பிதாவே ஸ்தோத்திரம் பரலோக பிதாவே ஸ்தோத்திரம் 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 தேவாதி தேவனே ஸ்தோத்திரம் ஆனாதி தேவனே ஸ்தோத்திரம் ஆறுதலின் தேவனே ஸ்தோத்திரம் ஆபிரகாமின் தேவனே ஸ்தோத்திரம் ஈசாக்கின் தேவனே ஸ்தோத்திரம் யாக்கோபின் தேவனே ஸ்தோத்திரம் யெஷூரனின் தேவனே ஸ்தோத்திரம் 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 Hallelujah. Hallelujah. ஆமென். ஸ்தோத்திரம். அற்புதங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரம். தேவரே சகலத்தை மனிதனின் காலங்களில் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவரே ஸ்தோத்திரம். நீர் யார் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு காலம் சமைக்கிறார் சகலவு நன்மைக்கு எதுவாய் நடத்தீர்கள் கர்த்தாவே உங்கள் நினைவில் உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொல்கிறீர்கள் கர்த்தாவே இந்த வழிகளை இந்த நாட்களை நாங்கள் சுயதித்து பார்க்க முடியாது நீர் பாராட்டின கிருபைக்காக சொல்கிறேன் எங்களோடு இருந்து மக்கள் நாட்டில் எங்களோடு இல்லை ஆண்டவரை அவர்கள் தேகத்தை விட்டு குடிபெயர்ந்து ஆண்டவரே உடைய ராஜ்யத்துக்கு வந்திருக்கிறார்கள் இந்த ஆள் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என் தேவன் மயம் தேவன் வெளிப்படுகிற போது உயிரோடு இருக்கிற நாங்கள் மறுபடுவோம் மருத்துவம் முதலாக இருந்திருப்பார்கள் அப்பொழுது நாங்கள் எங்கள் வல்லவரை நாங்கள் முகமுகமாய் தரிசிப்போம் என்கிற வார்த்தையை உறுதிப்படுத்தும்படியாக
தேவரீரில் மருத்துவித்து வைத்திருந்தவராய் ஜீவனுள்ளவராய் இன்றும் அந்த மென் சப்தம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறபடினால அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசிக்கிறவனுக்கெல்லாம் கூடும். விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பதை சொல்கிறேன். கர்த்தாவே, நாங்கள் உண்மை விசுவாசிக்கிறோம். நீர் பரலோகத்திலிருந்து வந்த ஆண்டவர் மனித குலத்தின் மீட்புக்காக தன்னையே சிலுவைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறீர். சிலுவைக்கு ஒப்பு கொடுத்த இயேசு கர்த்தாவே மரித்து 3ஆம் நாள் உயிர்த்து ஜீவனுள்ள தேவனாய் மகிமையின் தேவனாய் கர்த்தாவே என்றாலும் கர்த்தாவே உலகத்தின் முடிவடைந்த நான் உங்களோடு இருப்பேன் சொன்னான். கர்த்தாவே மருத்துவ உயிர்த்தெழுந்து 120 மக்களோட மாடியிலே இந்த கொசு நாளிலே இறங்கி அந்த பரிசுத்தாவியானவர்களுக்கு வாசம் பண்ண நீ பாராட்டின கிருபைக்காக ஸ்தோத்திரம். பரிசுத்தாவியாகிய தெய்வமே நன்றியோடு ஸ்தோத்திரம். அவர் இன்றும் எங்களை ஆட்கொள்கிறபடினாலும் ஸ்தோத்திரம். அவர் இன்றும் எங்களை வழிநடத்துகிறபடினாலும் ஸ்தோத்திரம். அவர் இன்னும் கர்த்தாவே அன்பிலே எங்களை இணைக்க செய்து கொண்டினாலும் ஸ்தோத்திரிக்கிறோம். பிதாவாகிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். குமாரனாய் தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தாவியாகிய தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். நீ ஒருவராய் பெரிய காரியங்கள் நடப்பிக்கிறவனே ஸ்தோத்திரிக்கிறோம். சகல முதலில் காலையில் நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறதுனால ஸ்தோத்திரிக்கிறோம். நீ தந்த ஜீவனுக்காய், நீ தந்த சுகத்துக்காய், நீ தந்த பலத்துக்காய், நீர் எங்களுக்கு தந்த தேசத்துக்காக, நீர் எங்களுக்கு தந்த எச்சிப்புக்காக, கிருபைகளுக்காக, அபிஷேகத்துக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து நீ ஆசிரியர் வழிநடத்த கனமை எடுத்துக் கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. துதிசை மனம் நீதம் துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே துதிசை மனமே நீதம் துதிசை இம்மட்டும் நடத்தின உன் தேவனே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே முன்காலமெல்லாம் உன்னை தன் கரமதிலேந்தி முன்காலமெல்லாம் உன்னை தம் கரமதிலேந்தி வேண்டிய நன்மைகள் யாவும் உகந்தளித்தாரே வேண்டிய நன்மைகள் யாவும் உனக்களித்தாரே துதிசை மனமே நீதம் துதிசை இம்மட்டும் நடத்திட உன் தேவனை இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே ஹல்லேலூயா இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே ஏகிடும் வழிகள் பாடுகள் பலவென்ற போதும் ஏகிடும் வழியில் பாடுகள் பலவென்ற போதும் இயேசுவரன் காவலனாயிருந்தாரே இயேசு பரன் காவலனாயிருந்தாரே துதிசை மனமே நீதம் துதிசை இம்மட்டும் நடத்திட உன் தேவனே என்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த
செய் மனமே நீரும் துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே காடங்கள் தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும் தாழ்ந்தை தானும் ஏகமாய் உன்னை மறந்தாலும் தூயரின் கையில் உன் சாயை உள்ளதை நினைத்தே தூயரின் கையில் உன் சாயை உள்ளதை நினைத்தே துதி செய் மனமே நீதம் துதி செய் இம்மட்டும் நடத்திட உன் தேவனே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த சங்கதம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன் சங்கதம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன் சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே துதி செய் மனமே நீதம் துதி செய் இம்மட்டும் நடத்திட உன் தேவனே இன்றும் என்றும் நன்மை மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே சங்கதம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன் சங்கதம் உன்னை நடத்திடும் சத்திய தேவன் சொந்தம் பாராட்டி உன்னுடன் இருப்பதினாலே சொந்தம் உன்னுடன் இருப்பதினாலே துதி செய் மனமே நீதம் துதி செய் இம்மட்டும் நடத்தின உன் தேவனே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே இன்றும் என்றும் நன்றி மிகுந்த மனதோடே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே இந்த பாடல் தேவன் நமக்கு நம்மை பாராட்டின அன்பை வெளிப்படுத்துகிறது. நம்முடைய நம்பிக்கையை நாம் அவருக்கு தெரியப்படுத்துகிறோம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதை பாடல் மூலமாய் நாம் அவருக்கு தெரியப்படுத்துகிறோம். இந்த பாடல் மனிதனுடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதாயும் சிந்திக்க செய்கிறதாயும் காணப்படுகிறது. இந்த பாடல் தேவனுக்கு முன்பாக நாம் நன்றியை தெரியப்படுத்துகிறோம். என்னை இம்மட்டும் நீ நடத்தி வந்தீர், எனக்கு நன்மையானவள் எனக்கு தந்தீர், என் வாழ்க்கையில் வந்த பாடுகள் எல்லாவற்றிலும் என்னை பாதுகாவலராயிருந்தீர். சோதனைகள் மேகம் போல் என்னை சூழ்ந்தது, ஆனாலும் அவர்களுக்கு சேதம் வராமல் என்னை முற்றிலும் பாதுகாத்தீர். தாய் தந்தையின் அன்பை காட்டிலும் உம்முடைய அன்பு மேன்மையானதாய் நான் உணர்கிறேன். நீர் எனக்கு தந்த வாக்கின்படி உலகத்தை முடிவர் நான் நோடுப்பேன் சொன்ன இந்த வார்த்தையின்படி தேவரே நீர் என்னோடு கூட இருந்து ஆண்டவரே நீ நடத்துகிறீர் என்று சொல்லி இந்த பாடலை பாடுகிற போது உண்மையாகவே சங்கீதக்காரர் சொல் கர்த்தர் எப்பொழுதும் எக்காலத்தில் ஸ்தோத்திருப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருப்பேன் என்றால் கர்த்தரின் வாழ்க்கையிலே செய்த
நன்மைகள். ஆமென். ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அவரின் ஆத்மாவுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், இது வர்ணிக்க முடியாது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, அவர் நம்மளை நேசிக்கிறார். அவர் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். அவர் நமக்காக இன்னும் பிதாவின் வலது வாசத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எந்த நிலைமையில் காணப்பட்டாலும் அவர் நம்மை பாதுகாக்கிறார். அவர் நம்மளை வழி நடத்துகிறார். அவர் நம்மை அரவணைக்கிறார். அவர் நம்மளை ஆற்றுகிறார். அவர் நம்மளை தேற்றுகிறார். அவர் நம்மளை மேன்மைப்படுத்துகிறார். அவரை நோக்கி பார்த்திடும் போகள் இம்மட்டு வெட்டப்பட்டு போனதில்லை. ஆமாம், நாம் அவரை பார்த்திருக்கிறோம். நம்முடைய முகங்கள் பிரகாசிக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. நம்முடைய ஜெபத்துக்கு அவர் உத்தரவாதம் அளிக்கிறார். ஹல்லேலூயா. சில சமயங்களிலே பிதாக்கள் பிள்ளைகளை சிற்றிக்கிறது போல சில வேளையிலே கர்த்தர் சிற்றித்தாலும் நம்மை அவரோடு கூட இணைக்க செய்கிறார். தேவன்பிலை நிலை கொள்ள செய்கிறார். ஆம், அதுதான் நம்முடைய அன்பு. ஆமென். ஹல்லேலூயா. இயற்கை சூழ்நிலை கர்த்தர் அனுகூலமாக்கி தருகிறார். எல்லா வாதிகளையும் நம்மளை விடுவிக்கிறார். ஆமென். நம்முடைய கையின் பிரயாசங்களை ஆசிரிக்கிறார். ஹல்லேலூயா. நமக்கு பாக்கியம் நன்மை உண்டாகி செய்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றில் வாழ்ந்து ஹல்லேலூயா. செய்கிறார். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபையினாலும் ஆமென். நன்மையினாலும் கனத்தினாலும் ஹல்லேலூயா. அவர் நம்மை முடிச்சுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு மேலானது. ஆமென். ஹல்லேலூயா. அவருடைய கிருபை மேலானது. ஆமென். அவருடைய அன்புக்கு இணை ஏதும் இல்லை. ஆமென். தேவன்பினால் நாம் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தேவன்பினால் நிரப்பப்படும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன்பினால் நம்ம காணப்படும். ஆமென். ஒருபோது சுத்தம் ஹல்லேலூயா. வெறுமையாக இருக்க முடியாது. மௌனமாக இருக்க முடியாது. ஆனந்த பாடல்கள் பாடுவோம். ஆத்ம நேசரை நாம் புகழுவோம். பரலோகம் நம்முடைய சொந்த நாடாக இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை மேன்மையானதாக இருக்கிறது. நம்முடைய தேவன் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் மாறாதவராக இருக்கிறார். அன்னையைப் போல் அவர் என்னை அரவணைக்கிறார். கஷ்டங்கள் வந்தாலும் அவர் நம்மளை அரவணைக்கிறார். பாரங்கள் நம்மளை அமர்த்தினாலும், வியாதியால் நம்ம கலங்கினாலும், அவர் காயத்தின் தழும்புகளால் நம்மளை அவர் குணமாக்கிறார். தேவஜனமே அவரை பாடு. தேவஜனமே அவரை நீ போற்று. ஏனென்றால் அவர் உன்னை கண்மணி போல காத்திருக்கிறார். அவர் நோக்கி வேண்டும் போதெல்லாம் அவர் நமக்கு பதிலளிக்கிறார். நமது தேவையை அவர் சந்திக்கிறார். முதலின் கனியாக ஸ்தோத்திர பண்ணி எப்பொழுது நாம் அவருக்கு நாம் செலுத்துவோம். ஏனென்றால் அவர் நம்முடைய பாவங்களை நீக்கினார். அவர் நம்முடைய சுத்தமுடைய நோய்களையும் வியாதிகளையும் அவர் தீர்த்தார். அதோடு மாத்திரமல்ல, ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கிறார். அவர் தினமும் நம்மை போஷிக்கிறார். அன்றாட நம்முடைய தேவையை தருகிறார். நம்முடைய கவலைகளை மாற்றுகிறார். அருமையான ஜீவனமே, இங்கே இயேசு சீக்கிரமாக வரப்படுகிறார். அவரை நாம் சந்திக்க நாம் ஆயத்தப்படுவோமா? அவரை நாம் சந்திக்க ஆயத்தப்படுவோமா? அவருடைய கிருபை உன்னை சூழ்ந்து இருக்கிறது. நாம் அவருக்குள் மகிழ்வோம். யோர்தானை கடந்து வந்த நேரங்கள் உண்டு. தேவன் இந்த நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை, அற்புதங்களை அவர் செய்திருக்கிறார். நாட்டை நமக்கு நன்மை ஆரம்பிக்கிறார். உலகம் நம்மளை அசைத்தாலும் மோதினாலும் அவர் நம்மளை அரவணைக்கிறார்.
அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் போதுமானவர். இயேசு இல்லாமல் வேறொரு தேவை நமக்கு இல்லை. அவர்தான் நமக்கு இன்பத்தையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தருகிறவர். Hallelujah, Master. Thank ஆகையினால் அவரை நாம் பாடுவோம், அவரை நாம் போற்றுவோம், you. Amen. அவரை நாம் வாழ்த்துவோம். Amen. அவருடைய நாமம் ஓங்கி படரட்டும், Amen. Hallelujah. நம்முடைய கிருபை பெருகட்டும். Amen. Hallelujah, Master. அவரை நோக்கி கூப்பிடும் மக்கள் Amen. நன்மைகள் பெற உதவி செய்வாராக. Amen. உங்களுடைய உள்ளங்கள் புது கவியாலே பொங்கட்டும். இயேசுவை பாடுங்கள், அவருடைய ஊற்றுண்டு தைலம் உங்களை பூரிப்பாக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. போற்றுவோமே, போற்றுவோமே என் தேவனிலே இவ்வேளையிலே நன்றியுடனே, என் தேவரிலே இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே தூங்க இயேசுவே, தூய உமக்கு துதிகள் சாற்றிடுவே. தூங்க இயேசுவே, தூய உமக்கு துதிகள் சாற்றிடுவே. மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. மங்க புகழும் மகிழ்ந்து போற்றி எங்கும் துதித்திடுவே. உலக எங்குமே ஒளி சங்கீதமலே, சங்கீதமலே உலக எங்குமே ஒளி மங்கீடமலே, போற்றுவோமே, போற்றுவோமே என் தேவனிலே இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவனிலே இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே ஆழ்ந்த செத்தினில் அமிழ்ந்த எம்மையே அனைத்து எடுத்தோடே. ஆழ்ந்த செத்தினில் அமிழ்ந்த என்னையே அனைத்து எடுத்தோடே. ஆழ்ந்ததிலே பாவம் எரிந்த அனைவுத்தமனே. ஆழ்ந்ததிலே பாவம் எரிந்த அனைவுத்தமனே. என்றும் துதிப்பேன் மனவனையே மனதினிலே. என்றும் இன்றும் என்றும் துதிப்பேன் மனவனையே மனதினிலே. போற்றுவோமே, போற்றுவோமே என் தேவரிலே இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரிலே இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே பாவம் போக்கியே கோபம் மாற்றியே சோகம் தொலைத்தோடே. பாவம் போக்கியே ரோகம் மாற்றியே சோகம் தொலைத்தோடே. யோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. யோகி என்னையே சுத்திகரித்த தூய வேந்தனே. துயா காயமாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. துயா காயமாற்றியே கருணாநிதியே பரிகாரியே. போற்றுவோமே, போற்றுவோமே என் தேவரிலே இவ்வேளையிலே நன்றியுடனே. என் தேவரிலே இவ்வேளையிலே நன்றியுடனே. போற்றுவோமே
வந்தோனே அகமதினிலே ஆவியிந்திட அருள் நிறைந்தவனே அகமதினிலே ஆவியிந்திட அருள் நிறைந்தவனே தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் பரிந்திவிக்க தரிசனம் தந்த தேவனே பரிசுத்தமாய் பரிந்திவிக்க போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே என் தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே பூர்ணராகவே கோவில் வந்திட அளித்தோனே பூர்ணராகவே கோவில் வந்திட கிருபை அளித்தோனே புகழ விரும்பே மகிழ்வெந்தினவே மகிமை செலுத்திடுவே புகழ விரும்பே மகிழ்வெந்தினவே மகிமை செலுத்திடுவேன் நேனே கொதிலாதோனே கணம் பாடியே நேனே கொதிலாதோனே கணம் பாடியே துதித்திடுவேன் போற்றுவோமே போற்றுவோமே என் தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே என் தேவரீரே இவ்வேளையிலே நன்றியுடனே போற்றுவோமே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த பிரசன்னம் நாம் உணர முடிகிறது. அவர் மாறாதவர், அவர் வல்லமுள்ளவர், அவர் மன இரக்கமுள்ளவர், ஆமென். ஹல்லேலூயா. அவர் மன உருக்கமுள்ளவர், ஆமென். ஹல்லேலூயா. துதிக்கிறோம். அவர் நம்மளை விசாரிக்கிறவர், ஆமென். ஹல்லேலூயா. துதிக்கிறோம். அவர் நோக்கி பார்த்திடும் ஆமென். ஹல்லேலூயா. அவர் நன்மையினாலும் கிருபினாலும் நம்மளை ஆமென். முடிச்சுவிடுகிறார். ஹல்லேலூயா. நமக்கு பாக்கியம் நன்மை உண்டாகும்படி செய்தார். வேதாமத்திலிருந்து நம்ம சங்கீதத்தின் போய் வாசிப்போம். வாசிக்கப்பட வேண்டிய சங்கீதம் வாசிக்கப்பட வேண்டிய சங்கீத பகுதி 28ஆம் அதிகாரம். வாசிக்க வேண்டிய சங்கீத பகுதி 28. என் கண்மலையாகிய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீர் கேளாதவர் போல மௌனமாயிருதையும், நீர் மௌனமாயிருந்தால் நான் குழியில் இறங்குறவர்களுக்கு ஒப்பாவேன். நான் உம்மை நோக்கி சத்தமிட்டு உம்முடைய பரிசுத்த சந்நிதிக்கு நேராக கையெடுக்கையில் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டருளும். அயலானுக்கு சமாதான வாழ்த்துதலை சொல்லியும், தங்கள் இருதயங்களில் பொல்லாப்பை வைத்திருக்கிற துன்மார்க்கரோடும் அக்கிரமக்காரோடும் என்னை வாரிக்கொள்ளாதையும். அவருடைய அவர்களை கைகள் செய்கைக்கு தக்கதாக அவர்களுக்கு அழியும். அவர்களுக்கு சரிக்கட்டும். அவர்கள் கர்த்தருடைய செய்கைகளையும் அவர் கரத்தின் கிரியைகளையும் கவனியாதபடியால் அவர்களை இடித்து போடுவார். அவர்களை கட்ட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார். கர்த்தர் என் பெலனும் என் கேடகமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருக்கிறது. நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது. என் பாட்டினால் அவரை துதிப்பேன். கர்த்தர் அவருடைய பெலன். அவரே தம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்காலமானவர். தேவரீர் உமது ஜனத்தை இரட்சித்து உமது சுதந்திரத்தை ஆசீர்வதியும். அவளை போஷித்து அவளை என்றென்றைக்கும் உயர்த்தியருளும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வாசிக்க வேண்டிய இந்த சங்கீதத்தில் 3 காரியங்கள் நாம் காணலாம்.
ஒரு பகுதி பார்க்கும்போது தாவீது தேவனை நோக்கி பார்க்கிற போது அவர் மௌனமாக இருக்கிறதாக ஒரு உணர்வு அவனுக்கு உண்டாகிறது. அவர் மௌனமாக இருந்தால் என்ன ஆகும் என்பதை அவர் உணர்ந்தார். இரண்டாவது காரியம் பார்க்கும்போது சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் 5ஆம் வசனத்தில் பார்க்கிற போது அங்கே தாவீது சொல்கிறார், அவருடைய கிரியைகளுடைய அவருடைய நடத்தையும் சொல்லாததுக்கு தக்கதாக அவர் செய்யும். நம்முடைய கிரியைகளுக்கு தக்கதான காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்பதை அவன் உணர்ந்தான். மூன்றாவது காரியம் தாவீதுடைய ஐக்கியம். அவருடைய வாழ்க்கையில தேவன் பெலனாய், கேடகமாய், நம்பிக்கையானவராய் காணப்பட்டார். தேவன் என்னை அபிஷேகிக்கிறார், அவர் என்னை பலப்படுத்துகிறார் என்பதை அவர் உணர்ந்தார். அவருடைய ஜனத்தை அவர் ரட்சிக்கிறார். அவருடைய சுதந்திரத்தை, ஆசீர்வாதத்தையும் அவருடைய தேவையையும் கர்த்தர் தந்து அவரை போஷிக்கிறார். அவரை கர்த்தர் உயர்த்துகிறார் என்றதான சத்தியத்தை தாவீது அறிக்கையிடுகிறார். ஆமதிமானவர்களே, கடைசி பகுதியான வாசி கேட்ட போல தாவீது கர்த்தரை தன் பலமாய் கொண்டார். ஆகையினால் அவரிடத்தில் அவன் சகாயம் பெற்றார். ஏனென்றால் அவன் கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையாய் காணப்பட்டான். தேவனுடைய கிரியை உணர்ந்ததினாலே அவன் அதிகமாக அவன் இருதயம் துதிக்க ஆரம்பித்தது. பாட்டினால் அவரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தார். அவனுக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அபிஷேகம் பண்ணினவரை கர்த்தர் ரட்சிக்கிறார், அவருக்கு அடைக்கலமாக இருக்கிறார். தேவன் தம்முடைய சுதந்திரத்தை தருகிறார், ஆசீர்வதிக்கிறார், அவரை போஷித்துகிறார், அவரை காப்பாற்றுகிறார், அவரை உயர்த்துகிறார். தேவன் அவ்விதமாகவே தாவீதை கர்த்தர் போஷித்தார், தாவீதை கர்த்தர் மேன்மைப்படுத்தினார், அந்த சுதந்திர பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். அதோடு மட்டுமல்ல, கர்த்தர் உயர்த்தினார். தாவீதுடைய அனுபவம் இங்கே நாம் காண்கிறோம். தாவீதை போல நாம் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போமா? எவ்வளவுக்கு அதிகமாய் நாம் கர்த்தரை நாம் நோக்கி பார்க்கிறோமோ அவ்வளவுக்கு அதிகமாய் நாம் அவரிடத்தில் நாம் கிருபை பெற்றவர்களாய் நாம் காணப்படுவோம். ஒருவேளை ஒரு மௌனமாக இருக்கிறது போல நமக்கு தோன்றும். அவர் மௌனமாக இருப்பது அவர் நமக்காக யுத்தம் செய்கிறார். அவர் மௌனமாக இருந்தால் நாம் குளிர் இறங்குவேன் என்று சொல்லி ஒரு பயம் உனக்கு உண்டாகும். ஒன்றுமில்லாமல் போய்விடுவேன். நம்முடைய தேவன் மௌனத்தின் தேவன் அல்ல. நம்முடைய தேவன் நமக்கு கிரியை செய்கிறார். நாம் அவருக்கு நேராக நாம் செயல்படும் போது காண்கிற போது அவர் நமக்கு நன்மையினாலும் கிருபையினாலும் முடிச்சுக்கிறார். தெய்வத்தின் மகத்துவம் நம்மளை மூடி பாதுகாக்கிறார். ஜெபிப்போமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்லாண்டவரே, உடைய மாறாத அன்புக்காகவும் இறக்கங்களுக்காக துதிக்கிறோம் சாமி. இந்த நாள் எங்களுக்கு தந்ததுக்காக நன்றி துதிக்கிறோம் சாமி. வாசித்து தான் ஆண்டவரே சங்கீதம் 28 பகுதியில் சுவாமி, நீர் எங்களுக்கு கண்மணியாக இருக்கிறீரப்பா, அதுக்காக நாங்கள் உண்மை நன்றி துதிக்கிறோம். நாங்கள் கூப்பிடும் போது ஆண்டவரை நோக்கி நாங்கள் கெஞ்சு போகிறது சுவாமி, நீர் எங்களுக்கு மருவத்தில் அருளிருக்கிறீரே, அதுக்காக நன்றி துதிக்கிறோம். எங்களை ஒவ்வொரு நாளும் கைவிடாது எங்களை ஒவ்வொரு நாள் பாதுகாத்து வருகிறீரே, அந்த நல்ல கிரிகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. ஆமாண்டவரே, எங்களுடைய ஆண்டவரே எங்கள் கைகளை உமக்கு நேராக கூப்பிட்டு நாங்கள் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்பங்களையும் கேட்டதுக்காக நன்றியோடு துதிக்கிறோம்.
இன்றைக்கும் சுவாமி எங்களுடைய விண்ணப்பம் சத்தத்துக்கு நீர் ஆண்டவரே கேட்டபடினாலும் பதில் அளித்தபடி நாங்கள் உமக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறோம் சுவாமி. ஏனென்றால் சுவாமி நீர் எங்களுடைய பலனா இருக்கிறீர், நீர் எங்களுக்கு அடைக்கலமான பட்டணமா இருக்கிறீர் அல்லவா சுவாமி, நீர் எங்கள் அடைக்கலமான கோட்டையா இருக்கிறீர் அல்லவா சுவாமி, நீரே மகத்துவமான சுவாமி, நீர் என்றென்றைக்கு உயர்ந்திருக்கிறவா சுவாமி. ஆண்டவரே நீர் எங்களை ரட்சித்து ஆண்டவரே நீர் எங்களுடைய சுதந்திரத்தினை காப்பாற்றுகிற தேவன் அல்லவா சுவாமி, எங்களுடைய சுதந்திரத்தை ஆசீர்வதிக்கிற தேவன் அல்லவா சுவாமி. அவ்விதமாக சுவாமி நீங்கள் ஆசீர்வதித்து எங்களை போஷித்த நல்வழிப்படுத்தணுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த ஆராதனை பங்கு பெற்றிருக்கிற நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே நாங்கள் நோக்கி நாங்கள் சோத்தரித்து நாங்கள் துதிக்கிறோம் சுவாமி. எங்களை ஏற்று பொருட்படுத்தவும் எடுத்துக்கும் ஆண்டவரே. சங்கீதக்காரனை எவ்விதமாக நீ பலப்படுத்தி ஆண்டவரே அவன் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறார் சுவாமி. இன்றைக்கும் எங்களுடைய சுதந்திரத்தை காப்பாற்றி ஆண்டவரே எங்கள் தேவையில் எதுவாக இருந்தாலும் சுவாமி அதை ஆண்டவரே நீ செய்து ஆண்டவரே எங்களுக்கு ஆமேன் என்று பதில் தரப்போற கிருபைகளுக்காக துதிக்கிறோம் சுவாமி. காத்துக்கொள்ளுங்கப்பா ஆண்டவரே. மீதியுள்ள நேரமெல்லாம் அப்படி காத்திருக்கிறோம் இயேசுவை கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. விசேஷமான ஒரு காரியம். அருமையான கிருஷ்ணன் எங்கள் நல்ல ஒரு அன்புள்ள சகோதரன், நம்முடைய ஊழியத்தையும் நம்முடைய ஊழியங்களையும் தாங்குகிற ஜபிக்கிற ஒரு தேவ மனிதன். அவருடைய சரீரத்தில் சில பலகீனங்கள் இருக்கிறது. இந்த பலத்தை உறுதி என்று சொன்னால் காதில் அதிக வேதனைப்படுகிறார். கடந்த நாட்களில் நம்ம எல்லாரும் ஜெபித்த போது கர்த்தர் அற்புதமான விடை கொடுத்தார். இயற்கையின் சுற்றத்தினால அந்த பலகீனங்கள் அவர் வருகிறபடினால நாம் யாரும் சேர்ந்த ஜோமனோமா நாம் ஜெபிக்கும்போது கர்த்தருடைய வல்லமுள்ள கரம் இறங்கி ஒரு அற்புதமான சோதனை நாம் எதிர்பார்க்கிறோம். அன்பின் பிதாவே உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய அற்புதமான பாதுகாப்புக்காக ஸ்தோத்திரம், உங்களுடைய அற்புதமான மனசுக்காக ஸ்தோத்திரம். என் அன்பு சகோதரன் கிருஷ்ணன் அவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தேவரீ உங்களுடைய ரத்தத்தால் இந்த மகனை நீர் கிடைத்துக் கொண்டீர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ரத்தம் பாவங்களுக்கு மாத்திரமல்ல எல்லா வியாதிகளுக்கு போதுமானதாக இருக்கிறதுனால இயேசுவே அருமையான அந்த மகனுக்காக ஜெபிக்கிறேன். அவருக்கு சரீரத்தில் உண்டான உபாதைகளை இயேசு நாமத்தை எடுத்துக் கொடும்படியாக நான் வேண்டுகிறேன். இப்பொழுதே நம்முடைய வல்லமுள்ள கரம் மகனை தொடுவதாக, இயேசுவின் நாமத்தை தொடுவதாக, அவருடைய வல்லமுள்ள கரம் தொட்டுவதற்காக கல்வாசின் ரத்தம் ஆண்டவரே, இந்த காயப்பட்ட ரத்தம் அவனுடைய காயங்களில் ஊற்றி விடுதலை தந்ததுக்காக எங்களுடைய ஆண்டவர் விடுதலையின் ஆண்டவர், ஆண்டவர் ரட்சிக்கிற ஆண்டவர். தாவீதை போல நாங்கள் உண்மை நோக்கி கூப்பிடுகிற போது நீர் எங்களுக்கு மௌனமாகிறாதபடி ஆண்டவரே நீர் எங்களுக்கு பதில் செய்கிறவா இருக்கிறபடினால தாவீதுக்கு எப்படி பெலனாய் இருந்தீரோ, தாவீதுக்கு எவ்வளவு அடைக்கலமாய் இருந்தீரோ, தேவரே இந்த மகனுக்கு நீர் பெலனாய் அடைக்கலமாய் மகனுடைய தேவையை சந்தித்து தேவரே மகனை நீ உயர்த்தபடியாய் தாவே நீ கீழாக்காமல் கீழாக்காமல் தலையாக்குற ஆண்டவரே, தாவே நீர் வாழாக்காமல் உயர்த்துகிற ஆண்டவரே, மேலாகுவா என்று சொன்னீர். நீ வாழாகாமல் நீ தலையாகுவா என்று வாழ்க்கையில் உறுதிப்படுத்த முடியாது. அவருடைய மனைவியும் பிள்ளையாண்டனே நான் நினைக்கிறோம் ஆண்டவரே, நீர் அந்த குடும்பத்தின் தலைவனாய் குடும்பத்தின் ஆலோசனை கட்ட மக்களை ஆண்டு எல்லா விருப்பங்களையும் நீ நிறைவேற்ற முடியாது நான் வேண்டுகிறேன். இப்பொழுதே எங்களுடைய ஜபங்களுக்கு இறங்கி நீர் அற்புதமான விடுதலை மகனுக்கு நீ கொடுத்ததுக்காக சொல்றேன். இனி ஒரு தீங்கு நீ காணாதிருப்பாய் என்று சொல்லி இப்பொழுது காண்கிற ஒருபோதும் காண மாட்டேன் என்ற வார்த்தை முடியும். பிதா குமாரன் பரிசுத்தாவே நாமத்தினால இந்த மகனை சைத்து உபசப்பட்டு எல்லா அந்தகாரத்தை நிர்மலமாக்குறோம். இப்பொழுதே கட்டாவே இந்த காதில் வழியை ஏற்றி கட்டாவே எடுத்து போட்டு ஒரு இளம் பிள்ளையின் காதுகளை போல இது மாற்ற முடியும். கதையில மாற்றினபடினா அனுசரித்தேன். அவருக்கு உண்டான கொடுத்த நம்பிக்கைக்காக நன்றி சொல்லுவோம். நம்மை எடுத்துக்கொள்ளும் ஏசு மூலம் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் நாம் கடந்து போனோம். ஏசாயா 41 அதிகாரம் 10ஆம் வசனம் நம்மோடு கர்த்தர் பேசினார். ஏனென்றால் இப்பொழுது கொரோனா எங்களுக்கு ஒரு பயம் எல்லாருக்குள்ள தாண்டவம் ஆடுகிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை விசுவாசிக்க வேண்டும், அதை உறுதிப்படுத்த வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு இதை சொல்லுகிறது என்று சொல்லி உங்களை நான் ஞாபகப்படுத்தினேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம்,
எல்லா சாபத்திலும், எல்லா வியாதியிலும், எல்லா இக்கட்டான சூழ்நிலையிலும் அது நம்மை விடுவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதை நம்மளை ரட்சிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகினால் அந்த தேவனுடைய பிள்ளையை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நான் நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஒரு அறிவு நமக்கு எப்பொழுது இருக்க வேண்டும். இயேசு மரித்து வீட்டிலிருந்து போன்னு சொன்னார், உலகத்தின் முடிவு வரை நான் உங்களோடு இருப்பேன். இது ஜனங்கள் விசுவாசிக்காதனால தான் பயம் அவங்களுக்குள் வருகிறது. இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே, இயேசு கிறிஸ்துவின் மரணத்திலே, இயேசு கிறிஸ்து உயர்த்திலிருந்து கூட ஜனங்களை பார்த்து சொல்லி பயப்படாதே பயப்படாதே. ஆகினால் பயந்த காரியம் நமக்கு சில காரியங்கள் வருகிறது. அதை குறித்து பயப்படக்கூடாது. வியாதி குறித்து, வெளிவினை குறித்தோ, நமக்கு நேரிடுகிற பிரச்சனையை குறித்தோ எதுக்கும் நான் பயப்படக்கூடாது. தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நம்மோடு கூட இருக்கிறான்ங்கிற அந்த நினைவு, அந்த எண்ணம், அந்த ஏகாகிரம் நமக்கு இருந்தால் நமக்கு ஒரு பிரச்சனை நம்மளை சந்திக்க முடியாது. அதைத்தான் நான் கடந்த நாட்கள் உங்களுக்கு சொன்னேன். நம்முடைய ஆண்டவர் தேற்றுகிறார், நம்முடைய ஆண்டவர் ஆற்றுகிறார், நம்முடைய ஆண்டவர் நம்மளை பலப்படுத்துகிறார், நம்முடைய ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார், நம்முடைய ஆண்டவர் நமக்கு தாங்குகிறார். தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார் என்று சொன்னேன். ஆகினால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் என்னோடு இருக்கிறார், நான் உன் தேவன் என்று சொல்கிறார். நான் உன் தேவன் உரிமையோடு சொல்கிறார். பாடல் கூட பாடணுமே, அவர் உரிமை கொள்கிறார். அவர் எப்பொழுது நம்முடைய உரிமை கொள்கிறார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு நான் என்னைக்கு நான் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து பிதா குமார் பரிசுத்தாவியினால் ஞானஸ்நானம் பெற்று நான் அவருடைய பிள்ளைகள் ஆகிறோமோ அன்னைக்கு நம்ம அவரால் கையெழுத்து கொள்ளப்பட்டபடினால அவர் நம்மளுடைய உரிமை கொள்கிறார். நான் உன் தேவன், நீ பயப்படாது, கிடையாது, அங்கெங்க ஒவ்வொன்று அழைச்சிட்டு இருக்காது, கதறாது. ஆகையினால நான் உனக்கு உதவி செய்கிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுகிறேன். நீ ஏன் மற்றவங்கிட்ட போய் கெஞ்சணும், நீ ஏன் மற்றவங்கிட்ட போகணும்? இஸ்ரேல் ஜனங்கள் அப்படித்தான் பிரச்சனைகளை வரும்போது அங்கேயும் ஓடி போனாங்க. அதுதான் அவங்களுக்குள்ள ஒரு விளைவீனம். ஜனங்கள் தம்மை எவ்வளவு வெளிப்படுத்தி அவர்களை விசுவாசிக்கவில்லை. அவர்கள் பின்வந்த மக்களும் அதே அந்த பாணியில் தான் காணப்பட்டாங்க. ஆகியதான் ஆண்டவர் இவளை சத்திரிகையில் ஒப்பு கொடுத்தார். அதனால் நன்றாக கவனிங்க, அவர் நம்முடைய சகாயராக இருக்கிறார், இப்போ நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகினால அவர் தமிழ் நீதியின் கருத்தினால் நம்மளை என்ன செய்தார்? தாங்குகிறவராக நீதியின் கரம். என்ன, நம்முடைய தேவன் நீதி உள்ளவர், நம்மளை நீதியின்படி நம்ம அழைத்திருக்கிறார். நீதி அவருடைய ஒரு எதையும் 30 பார்க்கும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, நீதியாக கிளை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அருமையான தேவனுடைய ஜனமே, அவர் நம்மளை தாங்குகிறார். அதை ஒட்டி இந்த நாட்களும் கர்த்தர் உங்களுக்கு இந்த நாட்கள் தேவன் நம்மோடு பேசக்கூடிய வசனம் எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கர்த்தர் பேசுகிறார். இதோ நான் அவளுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவளை குணமாக்கி அவளுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். நன்றாய் கவனிங்க, இது முக்கியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். ஆமோஸில் சொல்லப்பட்டிருக்கு, ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, அவர் நம்மளை காயங்களை கட்டுகிறவர் என்று சொல்லுவார், அவர் நம்மளை ஆற்றுகிறவர் சொல்லப்பட்டிருக்கு. தேவன் அறியாது நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் சம்பவிப்பதற்கு நீங்கள் அது இதமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அவசியமாக இருக்கு. இன்றைக்கு நம்மளே சில தீர்மானங்களை எடுத்துக்கொள்கிறோம், அதான் எங்கள் பிரச்சனை. கட்டளை வார்த்தை நன்றாய் கவனிக்கணும். இஸ்ரேல் ஜனத்தை தேவன் அவர்களை சத்துருக்களில் விட்டு கொடுத்தாலும் தேவன் அவர்களை நேசிக்கிறவராய் காணப்பட்டார். தேவன் அவர்களை பாதுகாக்கிறார், தேவன் அவர்களுக்கு உதவி செய்கிறார். ஆகையினால தேவன் ஒருபோது நம்மளை என்ன செய்யவில்லை, அனாதையாக விடுவதில்லை. நான் நம்பி இருக்கிற தேவன் வல்லமில்லவர், அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அதுதான் நீங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இதோ நான் அவளுக்கு சௌக்கியம்,
நான் அவர்களுக்கு சௌக்கியமும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன். நம்முடைய தேவன் யார்? இதுதான் முக்கியமான காரியம். நம்முடைய தேவன் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை வர பண்ணுவர், குணமாக்குகிறவர். அடுத்தது சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிறவர். இதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு ஜனங்கள் அறியதில்லை. ஆகையினால தான் அனைவருடைய வாழ்க்கையில் பின்மாற்றங்கள் வருகிறது. அனைவருடைய வாழ்க்கையை தவற விடுகிறார்கள், சோர்ந்து போகிறார்கள், நம்பிக்கற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். ஒரு தகப்பன் எப்படி பிள்ளை அறிந்திருக்கிறது போல, பிள்ளையாண்டான் எப்படி தாப்பனை அறிந்திருக்கிறது போல, தேவனை குறித்த ஒரு அறிவு நமக்கு தேவை. அப்போஸ்தலன் பவுல் கர்த்தரை குறித்த அறிகிற அறிவினாலே தனக்கு கொடுத்ததெல்லாம் நஷ்டம் என்று எண்ணினார். ஆகினால வரப்போறதான பாடுகளை குறித்தோ வரப்போறதான பிரச்சனைகளை குறித்தோ அவன் எல்லையில வேணும் பயப்படவில்லை. கிறிஸ்துவுக்காக முழுதுமாக ஏற்படுத்தி இரத்த சாட்சியாய் மாற்றி ஏற்பட்ட தேவ மனிதன் அப்போஸ்தலன் அவ்விதமாய் தான் காணப்பட்டான். அந்த ஒரு அறிவு நமக்கு தேவைப்படுகிறது. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான நம்முடைய ஆண்டவர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுகிறவர், அவர் குணமாக்குகிறவர், அவளுக்கு பரிபூர்ணமான சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துகிறவர். ஒன்றை மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கிறேன். தேவன் எந்த ஒரு காரியத்தையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தெரியப்படுத்தாமல் ஒன்றும் அவர் என்ன செய்கிறதே இல்லை என்று நான் வேறு அநேக முறை நாம் சொல்லியிருக்கிறோம். அதை நாம் காண்கிறோம். கீழ் வசனத்தை நீங்கள் பார்க்கும்போது அழகாக சொல்லப்பட்டிருக்கு, நான் வெளிப்படுத்துவேன். நல்லா கவனிங்க. தேவன் சில காரியங்கள் தரிசனங்கள் மூலமாய் நமக்கு வெளிப்படுத்துகிறார். சில காரியங்கள் தீர்க்கதரிசனம் மூலமாய் நம்மளை வெளிப்படுத்துகிறார். சில காரியங்கள் சொப்பனத்தின் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். சில காரியங்கள் தேவ வசனத்தின் மூலமாய் நம்மளை உணர்த்துகிறார். சில காரியங்கள் உந்துதல் மூலமாக, ஏவுதல் மூலமாக சில காரியங்கள் வெளிப்படுத்துகிறார். பத்தியா நான் நினைச்சேன்ல அப்படியே நடக்கும். அது அந்த வார்த்தை தான். ஆகையினால் அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய வெளிப்பாடை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான அவசியமாக இருக்கிறது. தானியேல் 2:22 வாசிக்கிற போது அங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தானியேல் யார்? நல்லா கணுங்க, பாபிலோன் சாம்ராஜ்யம் தான் முழு உலகத்தையும் ஆண்டு கொண்டு இருந்தது. அந்த அரசன் தான் நேபுகாத்நேச்சார். அவன் ஒரு கனவு கண்டான். அந்த கனவு கண்டதில் அவன் சிதைந்து போனான். அவனுக்குள் நிம்மதி இழந்து போய்விட்டது. என்ன நடக்குன்னே தெரியல. அவனுக்கு ஒரே போராட்டம். விழிஞ்சு பார்க்குறான், அந்த சொப்பனத்தை மறந்துட்டான். உடனே அவனுக்கு ஒரு கலக்கம் உண்டானது. அங்கே இருக்கிறதான ஜோசியரையும் அங்கே இருக்கிறதான சூனியக்காரர் எல்லாரையும் என்ன செஞ்ச, எல்லாரையும் கூப்பிட்டு அனுப்பினான். ஆனால் கூப்பிட்டு அனுப்பி அவங்ககிட்ட சொல்கிறான், நான் இப்படி கனவு கண்டேன், அந்த கனவு நான் மறந்துட்டேன், அந்த கனவு நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்கிறார். அப்போது அங்கே உள்ளவங்க என்ன சொன்னாங்க, அந்த கூலி வந்து சொன்னாங்க, நீ கண்ட கண்ணை நாங்கள் எப்படி எனக்கு கொண்டாங்க, நான் கடவுளா அப்படின்னு. இந்த சூழ்நிலையில தான் யூதா தேசத்திலிருந்து யூதா தேசம் அடிமையாக கொண்டு வரப்பட்ட தானியேல் அங்கே காணப்பட்டான். அப்போ அவன் சொல்கிறான், சரி சார் என்னை கூப்பிடுங்க, நான் அதை சொல்கிறேன்னு சொல்கிறேன். தானியேல் என்ன செய்கிறாருன்னா, கொண்டு வரப்பட்டான். அரசனுடைய கனவுகளை அவன் விவரிக்கிறான். விவரித்த மாத்திரத்தில் அவன் கண்ட அந்த கனவு நிஜம் என்று உணர்ந்தான். அவனால் ஒன்றும் செய்ய முடியல. அவனுடைய காரியங்களை அவன் ஏற்றுக்கொண்டான். ராஜா சொன்னது கூட விளக்கம் சொன்னான். ஒரு சிலையை கண்டான். அந்த சிலையில தளபதி தங்க பொன்மயமாக இருந்தது, மார்பு வெள்ளியாக இருந்தது, வயிறும் தொடையும் வெண்கலமாக இருந்தது, கால்கள் களிமண்ணாக இருந்தது, அந்த பாதங்கள் களிமண்ணும் இரும்பும் கலந்தா இருந்தது. ஒரு கல் இருந்தது,
அது கடல் மலையிலிருந்து புரண்டு வந்து அந்த சிலையின் மேல் மோதினது. அந்த சிலை உடைக்கப்பட்டது, ஒன்றில்லாமல் போனது. இது உண்மை என்ற உணர்ந்தான். ஒரு பெரிய கலக்கம் அவனுக்கு உண்டானது. அவன் எனக்கு விளக்கம் கொடுக்குறான். அந்த பொண்ணுங்கிறது நீங்கள் தான் ஐயா, நீங்கள் தான் ராஜ்யம். நீங்கள் ஆனால் உங்களை மேற்கொள்ளும்படியாக மேதியா பேர்சியா சாம்ராஜ்யம் உங்களை மேற்கொள்வார்கள். உங்கள் ராஜ்யம் ஒன்றிலாம் போகும். இரண்டாவது மேதியா பேர்சியா ஆழ்ந்து கொண்டிருக்கும் போது கிரேக்க பேரரசு அவர்களை ஆளுகை செய்வார்கள். கோரேஸ் ராஜாவின் காலத்தில் நமக்கு சம்பவம் இதெல்லாம் நல்லா கவனிங்க. அந்த கோரேஸ் ராஜா வந்து தான் இஸ்ரேல் ஜனங்களை சிலர் விடுவிக்கிறார். சிறையிருப்பிலிருந்து ஒரு ரிலீஃப் கொடுக்குறார். அதுதான் நான் கடந்த வாரம் உங்களுக்கு சொன்னேன். இந்த சூழ்நிலையில் தான் இந்த காரியம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் கிரேக்க சாம்ராஜ்யம் உண்டானது. அதை குறித்து நான் சொன்ன அவசியம் இல்லை. அலெக்சாண்டர் முழு உலகத்தையும் அவன் ஆண்டான். அவனுக்கு பிற்பாடு தான் ரோம சாம்ராஜ்யம் ஒன்று உருவானது. அந்த ரோம சாம்ராஜ்யம் உருவாகிற நாட்களில் தான் இயேசுநாதர் அங்கே பிறந்தார், அங்கே வளர்ந்தார், அங்கே ஊழியம் செய்தார். அவருடைய காலத்தில் தான் இயேசு மரித்தொண்டு உயிரோடு இருந்தார். இது யாரும் மறுக்க முடியாது. இது ஒரு சரித்திர உண்மை. இது யாரும் மறுக்க முடியாது. உலகத்தில் எந்த வேதம் இப்படிப்பட்ட ஒரு தெளிவாய் கொடுக்கறது கிடையாது. நடந்த சம்பவம் இதுதான். ஒரு கல் புறப்பட்டது. அந்த கல் இயேசு கிறிஸ்து. அந்த கல் வந்து சிலை மேல் மோதினது. சிலை தவிடுபடியானது. இயேசு இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார். சதாநிலை கட்டினால் தான், வேற ஒன்றுமே இல்லை. இரும்பும் களிமண்ணுங்கிறது போது ஜனநாயக நாடு. அரசனும் ஆளுகை செய்கிறான், மக்கள் சேர்ந்து செய்கிறான் ஒரு அனுபவம். இதெல்லாம் தவிடுபடி ஆகிறது. இதைத்தான் நாங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மறைப்பொருளை தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறார்? வெளிப்படுத்துகிறார். ஆகினால் தம்முடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தாத ஒன்றும் நடக்கிறது இல்லை. நல்லா கவனிங்க. உலகத்தில் எத்தனையோ வாதைகள் வந்திருக்கிறது. இது என் மனசு தென்பட்டு நான் சொல்கிறேன். ஆண்டவர் மனுஷனை படைத்த போது எல்லாத்தையும் ஒரு என்ன உண்டாக்கி நீ என்ன பேர் வைக்கிறையோ அதுதான் அது பேர்னு சொல்லி சொன்னார். ஆண்டவர் வருஷான்னும், ஆண்டவர் புரோணம்னும், ஆண்டவர் நாசம்னு பேர் வைக்கிறேன். மனுஷன் வச்ச பேர் தான். வாதைகளும் கூடார வாதைகள் தான் நமக்கு பண்ணப்பினார். இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில் வாதைகள். ஏனென்றால் 2 காரியங்கள் நடந்த சம்பவம். இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் மக்களை மீட்கும்படியாக வாதைகள் அனுப்பப்பட்டது. அங்கே 10 விதமான வாதைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த 10வது பாடகர் தான் தலைச்சங்காரத்து மூலம் என்ன செய்தான்? இஸ்ரேல் ஜனங்களை விடுவித்து வந்தார். இஸ்ரேல் ஜனங்கள் விடுவித்து வந்தபோது கூட இந்த ஜனங்கள் தேவாதி அந்த நாட்கள் முறையிட்டார்கள். கர்த்தர் அவர்கள் ஏற்றிருக்காங்க, கர்த்தர் விடுதலை கொடுத்தார். ஆனால் ஜனங்களுக்கு அந்த நன்றி இல்லை, அந்த அறிவில். ஆனாலும் ஜனங்கள் முறுமுறுக்குள்ளாய் காணப்பட்டார்கள், அவர் எதிர்க்குள்ளாய் காணப்பட்டார்கள். கர்த்தரை கண்டுக்கிடவே இல்லை. சில நேரங்களில் கர்த்தர் தண்டிக்க விரும்பினார். மோசே ஜனங்களுக்காக பதிவிட்டு அவங்களுக்காக மன்றாடினார். அந்த சூழ்நிலையில் ஒரு சாதாரண ஒரு காரியம் கிடையாது. தேவன் மோசையோடு இடப்பட்டு மோசையோட காரியங்களுக்காக ஒப்பு கொடுக்கிறார், செயல்படுகிறார். கடனாக்கள் சொன்ன இயேசு சில நேரங்களில் மனுஷன் மூலமாக நடத்தப்பட்டது போல மோசையினுடைய ஆலோசனையும் அவர் கேட்டார். நல்லா கவனிக்கணும். ஏனென்றால் ஜனங்களுடைய சூழ்நிலை அவன் அறிந்திருந்தார். அவருக்கு தெரியும் ஜனங்கள் டக்குன்னு மனம் மாறுறவங்க உச்சவந்திகள் அவருக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு விரும்புகிறார். ஆனாலும் ஜனங்கள் கற்றுக்கணுமே விரும்பலை, அது தெரியல. நடந்த சம்பவம் என்ன? அவருக்கு சத்துக்கள் ஒப்பு கொடுக்கப்பட்டார்கள். ஆகினால்தான் இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன் சிறை கொண்டு போனார்கள். இப்போ சிறைச்சாலையில் இருக்காங்க. இந்த நேரத்தில் தான் எரேமியா தீர்க்க சொல்கிறார். இது எரேமியாவோட தீர்க்கதரிசனம். அங்கே 3-4 காரியம் சொல்லப்பட்டிருக்கு, நிறைய காரியம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த காரியம் வசதி ரொம்ப நல்லா இருக்கு. என்ன சொல்கிறாருன்னா, சில காரியங்களை சொல்ல, நான் உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை வர பண்ணுவேன். ஆனாலும் எரேமியா போல அநேக தீர்க்கதரிசிகள் உண்டு. அவர் ராஜா கேட்டபடி தீர்க்கதரிசனம், பொய் தீர்க்கதரிசனம் சொல்லி ஜனங்களை வஞ்சப்படுத்திட்டு இருந்தார்.
எரேமியா தேவனுக்கு பயந்து இருந்தபடினால் தேவனுடைய வார்த்தைகள் சரியாய் பண்ணணும் அப்படின்னால எரேமியாவை அடிச்சிட்டாங்க. அவன் சிறைச்சாலை அடைச்சிட்டாங்க. நல்லா கவனிக்க வேண்டிய காரியங்கள். உண்மையுள்ள மனுஷன் என்ன செய்கிறாங்க? சிறைச்சாலை அடைச்சிடுறாங்க. ஏனென்றால் நான் ராஜரீகத்துக்கு விரோதமாக பேசுகிறான்னு சொல்லி இப்படி அப்படிதான் சில காய்ச்சல் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் நடந்த சம்பவம் என்னன்னா, முக்கியமான ஒரு காரியம், அங்கே இருந்தும் கூட இஸ்ரேல் ஜனங்களுக்காக எரேமியா தீர்க்கதரிசி மன்றாடுகிறார், ஜெபிக்கிறார். அப்பொழுதுதான் கர்த்தர் எரேமியாவுக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்? நான் உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுகிற தேவன். அதை நாம் உணர்ந்தவர்களாக காணப்பட வேண்டும். சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தேவன் வார்த்தையினாலே மனுஷனை சிருஷ்டித்தார், ஜீவராசிகளை உருவாக்கினார். அதோடு மாத்திரமில்லை, புட்பூண்டுகளை செய்தார். எல்லாம் கொடுத்துட்டு எதெல்லாம் புசிக்கணுமோ அதெல்லாம் எதெல்லாம் புசிக்கணும், எதெல்லாம் புசிக்கக்கூடிய ஒரு பிரமாணத்தையும் கொடுத்துட்டார். நல்ல சம்பவம் கோணிங்க. இந்த பிரமாணத்தை அவன் விதித்தார். இயேசுனால் நல்ல வழி எவையென்று கேட்டு விசாரித்துங்கள். அவனுடைய வாசல் கொஞ்சம் இடுக்கமாக தான் இருக்கு. ஆனால் இடுக்கமான போகிற வழியில தான் எல்லா விதமான ஆசீர்வாதங்கள் இருக்கு என்பதை அவர் உணர்த்தி காட்டினார். இந்த ஜனங்களை கேட்கவே இல்லை. அது விசாலமாக இருக்கிறத கடை பார்த்தாங்க. நாம் எது புசிக்கணும், எது புசிக்கக்கூடாது. பூமிக்கு கீழே, பூமிக்கு மேலே தான் மனுஷனுக்கு ஆகாரமாய் கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு பூமிக்கு மேலே தான் சாப்பிடணும், தவிர கீழே உள்ளது சாப்பிட்றாங்க. ஆகினால என்ன செய்கிறாங்க? அவனுக்கு வியாதிகள் வருகிறது. என்ன வருது? அவனுக்கு ஆரோக்கியம் கெட்டு போகிறது. சௌக்கியம் இல்லாமல் போய்விடுகிறான். அவன் தன் பணத்தை எல்லாம் வைத்தியனுக்கு தான் செலவு பண்ணுறான். சிலருக்கு காரியத்துக்கு கொஞ்சம் வைத்தியர்களாக இருக்காங்க. தங்களுடைய பணங்களை நேரங்களே வைத்தியம் செய்யணும்னா தேவன் சில காரியம். குழந்தை பிறந்தோடனே அந்த தாய்க்கு தெரியும், இந்த பிள்ளைக்கு பசிக்கிறது தெரியும், அது எதுக்கு அழுகுது, எதுக்கு செயல்படுதுன்னு அந்த தாய்க்கு தெரியும். தூக்கத்துக்கு பிள்ளைகள் அழுவும், பசிக்கு அந்த பிள்ளைகள் அழுவும், சரீர வேதனை இந்த பிள்ளைகள் அழுகும், வயிற்று வழியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு வழியாக அழுகும். அந்த அழுகி நோக்கா இருந்து அதுக்கேற்றபடி ஆகாரத்தை கொடுப்பார். அந்த பிள்ளை அழுதுனா, ஓ பசிக்கு அழுதா, உடனே அதுக்கேற்ற ஆகாரம் கொடுப்பார். தேவன் மனுஷனை சிருஷ்டி சும்மா உடலை, அவன் புசிக்கேற்ற எல்லா காரியங்களும் அவனை சிருஷ்டி வச்சார். இது சாப்பிடு, இது சாப்பிடாதுன்னு. இவன் என்ன செஞ்சான்? அதெல்லாம் சாப்பிட ஆரம்பித்தான். இப்போ சைனாட்டு அனுபவம், சைனாக்காரன்னு சொன்ன அவசியம் இல்லை. தேசத்தில் பஞ்சங்கள் கஷ்டங்கள் வந்த போய் வேறு வழி இல்லாமல் என்ன செஞ்சாங்க? எல்லா பட்சிகளையும் எல்லா மிருகங்களையும் அவன் சாப்பிட்டான். சூழ்நிலை அப்படி ஆகிப்போச்சு. ஆகினால அவன் தன்னை வியாதியை வர வச்சுக்கிட்டான். தேவன் சொன்னதுன்னு இவன் செய்யறது ஆகினால சாபங்கள் அவனுக்குள் வர ஆரம்பிச்சது, பிரச்சனைகள் வர ஆரம்பித்தது. நல்லா கவனிங்க. ஆகினால இப்போ பூமிக்கு கீழே காதுபட்டு யோகில் சொல்லப்பட்டிருக்கு, நெருப்புன்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஆஸ்பத்திரி போனால் என்ன நேற்று ஒருத்தர் சொன்னார், பார்த்தா எனக்கு நெஞ்சு குத்துது, எனக்கு வயிறு குத்துது, அப்படி குத்துது. அது வாய்வு. டாக்டர் சொல்லுவாங்க தெரியுமா, நீ உருளைக்கிழங்கு சாப்பிட்டியா? நல்லா கவனிங்க. இப்போ நீ உலகத்துல உலகம் நல்லா இருக்குது. வெங்காயம் எங்கே இருக்குது? பூமிக்கல்ல இருக்குதா? நீங்கள் சேட்டனா டேஸ்ட்டாக இருக்குது. ஏன்னா பார்வைக்கு விசாலமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது, அது டேஸ்ட்டாக தான் இருக்கும். ஆனால் கற்று சொல்கிறாரு, புசிக்க வெங்காயத்தை போல ஒரு கோசை கற்று நமக்கு தெரியுது, அதை சாப்பிட வேண்டியது தானே. ஜனங்கள் தனக்குன்னு ஒரு வழி ஏற்படுத்தின அப்படின்னால்தான் அவன் தன்னையே வியாதி உள்ளவனாக மாற்றி விட்டான். தேவனுடைய உருவாக்கி அவனுக்கு புசிக்கக்கூடிய எல்லா காரியம். மிருகத்தை அப்படி தான் அசை போடுகிறதையும் அசை போடாது. இன்றைக்கி இவங்க பிரச்சனை என்ன சீனான்ற சம்பவம் தான். அசை போடுறது அசை போடாதது. இன்றைக்கி அசை போடுறத என்ன செய்வாங்க? புசிக்கிறாங்க. அசை போடாது தேவன் தள்ளி வச்சதில் என்ன செய்வாங்க? சாப்பிட ஆரம்பிச்சான். வியாதி வந்தது. நன்றாக கவனிங்க. வியாதி என்று சொல்கிற பிறகு 3 பகுதியாக வருகிறது. ஒரு வியாதி இயற்கை சூழ்நிலை மாற்றத்தினால் வருகிறது. அவன் சரியானபடி அவன் சாப்பிட்டு நல்ல சரீரத்தை ஒழுங்காக வச்சுருந்தான். எந்த இயற்கை சூழ்நிலை அவன் என்ன செய்யும்? அது எதிர்ப்பு சக்தி உண்டாகும். அங்கே விளைவின் ஆன உடனே இயற்கை நூல் என்ன செய்யணும்? அவனுக்கு உண்டாடு சளி பிடிக்கிறது, இருமல் வருது, தலைவலி வருது, வயிற்று வலி வருது. இதுதான் இயற்கையினால, ஆகாரத்தின் மிஸ்டேக்கினால ஃபுட் பாய்சன் சொல்லுவாங்க. இதனால் என்ன செய்யுது? சில வியாதிகள் 10 நாள் கழிச்சு 15 நாள் கழிச்சு சாப்பிட்றது,
அது எந்த விதமான உறுதி இல்லாமல் இதுதான் செய்கிறது. சரீரத்துக்கு ஒத்து ஜீர்ணிக்கக்கூடிய பொருளை தான் சாப்பிடணும். ஜீர்ணிக்க முடியாத பொருளை சாப்பிட்டனால அவங்களுக்கு வியாதிகள் வருது. இது நம்ம உணர்கிறது இல்லை. உடனே செய்யணும், கடவுள் எனக்கு இந்த வியாதி தந்தார். ரைட். ரெண்டாவது ஒன்று இயற்கை சொல். ரெண்டாவது வியாதி வருது பாவத்தினால் நமக்கு அந்த வியாதி வருகிறது. சங்கீதக்காரன் அழகாய் சொல்கிறேன், ஆண்டவரே என் ஆத்துமா பாவம் செய்தது எனக்கு மன்னிங்கன்ற. பாவத்தினால் நமக்கு வியாதி வருகிறது. ஆகினால் பாவங்கிறது என்ன? அது நம்ம சொல்லும், தேவனுக்கு விருப்பமில்லாத காரியங்கள் செய்யறதெல்லாம் பாவம் தான். மூன்றாவது சில நேரங்களில் கர்த்தர் நம்மளை சிட்சிக்கிறார். அந்த சிச்சை நம்ம அற்பமாக எண்ணக்கூடாது. ஆகையினால இப்படிப்பட்ட சூழ்நிலை அவனுக்கு உருவாதனால அவனோட வாழ்க்கையில் ஆரோக்கியம் கம்மியாகிறது. என்ன ஆயிடுது? சௌக்கியமும் குறைவாயிருது. ஆனால் சொல்கிறேன், நான் அவளை குணமாக்குவேன். அந்த அர்த்தம் சொன்னா, அவங்க திரும்ப மனம் திரும்பி வந்தாங்கன்னா தேவனோடு உடல் கொடுக்க நான் அவளை குணமாக்குவேன். நம்முடைய ஆண்டவர் குணமாக்குகிற தேவன். இயேசு கொடுத்தால் தான் சொல்லப்போ இயேசு கொடுத்த தீர்க்கதரிசனம், அதுதான் தீர்க்கதரிசனம். இயேசு சொல்கிறார், நான் குணமாக்க வந்தேன்னு சொல்கிறார், நான் சுகமாக்க வந்தேன்னு சொல்கிறார், நன்மையுடைய காயங்களை நான் கட்டும்படியாக வந்திருக்கிறேன்னு சொல்கிறேன். ஜனங்க எங்கே ஏற்றுக்கொள்கிறாங்க? ஜனங்களை ஏற்றுக்கொள்ளலை. நல்ல சம்பவம் தான். நம்முடைய ஆண்டவர் குணமாக்குகிற ஆண்டவர். அவர் பூமியில் இருந்த போது குருடர்களுக்கு பார்வையளித்தார், செவிடர்களுக்கு காதுகளை கேட்க வைத்தார், ஊமைகளை பேச வைத்தார், மருத்துவ இது எத்தனையோ வாரிசு பெரும்பாடு எத்தனையோ காரியங்கள் அவர் செய்தார். நம்முடைய ஆண்டவர் குணமாக்குகிற தேவன். இது நாம் மறந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா. இது குறித்த அநேக வசனங்களுக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. ஆமோஸில் 3வது 7வது வாசிக்கலாம், யோவான் 15ஆம் அதிகாரம் 15வது வாசிக்கலாம், ரோமர் 16ஆம் அதிகாரம் 20வது வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9-10 வாசிக்கலாம், எபேசியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வாசிக்கலாம். எல்லாம் கவனிங்க. இதெல்லாம் தேவன் நமக்கு வெளிப்படுத்தாமல் ஒரு காரியம் செய்கிறது இல்லை. தேவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். என்ன வெளிப்படுத்துகிறார்? இதை சாப்பிடு, இதை சாப்பிடாது, இதை செய்ய, இது செய்யாது, அந்நியருக்கு தூபம் காட்டாத, விக்கிரங்களை நமஸ்கரிக்காத, அந்நிய தேவர்களில் போகாத, அந்நிய தேவர்களை பெண் கொள்ளாத, எல்லாம் அந்நிய தனக்குன்னு ஒரு விக்கிரத்தை உண்டாக்காத. இதெல்லாம் காரணம் என்னென்னா, இதனால தான் தேசத்தில் வாதைகள் உண்டானது. நன்றாக கவனிங்க, வாதைகள் உண்டானது. அந்த வாதை தான் மனுஷன் ஒரு பேரை கொடுத்துருக்கான். அது வந்த காரியம் செஞ்சு முடிச்சு தான் போகுது. ஆகினால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் கடனாக்க சொன்ன, பயப்படாதே, திகையாதே, நான் உனக்கு சகாயம் செய்வேன், என் நீர் வளர்த்து அவனை தாங்குவேன். எப்படி தாங்குவேன்? இப்படி தான். எப்படி சொல்லுகிறார்? நான் உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை வரப்பண்ணி உன்னை நான் குணமாக்குவேன். நம்முடைய ஆண்டவர் குணமாக்குகிற ஆண்டவர் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அவர் குணமாக்கு, அதுக்காகவே அவர் இந்த பூமிக்கு வந்தார். ஏனென்றால் ஏன் இந்த பிள்ளைகள் வந்தது? புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை புசித்ததுனாலே சாபம் உனக்குள் வந்தது. கீழ்ப்படியாமையினாலே அவன் தோட்டத்தை வெளியிட்டான். தேவனுடைய சமாதானத்தில் எல்லா விதமான காரியங்களும் அவனுக்குள் வந்தது. ஆகையினால அவனை அதிலிருந்து மீட்க வேண்டும் என்பதற்காக பரலோகத்தின் ஆண்டவராக இயேசு இந்த பூமிக்கு முன் தன்னையே அர்ப்பணித்து தன்னை சிலுவையின் மண்டபத்தை தாழ்த்தினார். அவனை மீட்கும் பொருளாக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். இது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய. ஆகினால நம்முடைய ஆண்டவர் அதோடு மாத்திரமில்லை, அடுத்த காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நல்லா கவனிங்க, சொல்கிற டைம் இல்லை, வேகமாய் போகிறேன். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பாருங்க, சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். சமாதானத்தையும் அவர் சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் சமாதானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும், சத்தியத்தை அறிந்தவர்களாகவும் இருக்க வேண்டும். அதான் முக்கியமான காரியம். நல்லா கவனிங்க. சமாதானத்தை அறிந்தவர்களாக இருக்க வேண்டும், சத்தியத்தை அறிந்து. இந்த
சத்தியம் அறியாதனால தான் நமக்கு விஷயம் பிரச்சனை வருது. சத்தியங்கிறது உண்மை, மெய் என்று சொல்லலாம். மெய்யாகவே சொல்கிறேன். சத்தியங்கிறது உண்மை, இங்கிலீஷில் ட்ரூத்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது நம்ம இன்னைக்கு சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சத்தியபிரதா இந்த பூமிக்கு உலகத்தில் உணர். 1:17 இது சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆகினால் அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகள் நன்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கு. தேவன் இதுக்கு ஆதி காரணராக இருக்கிறார். 147 சங்கீதம் 14 வாசிக்கும் போதும், ஏசாயா 45:7 வாசிக்கும் போதும், நம்முடைய ஆண்டவராக இயேசு சமாதான காரணராக இருக்கிறார், சமாதானம் பண்ணுகிற தேவராக இருக்கிறார். அதான் இயேசு மலைப்பிரசங்கத்தில் சொல்லப்பட்டிருக்கார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் தேவ புத்திரர்களாக காணப்படுகிறார்கள். தேவ புத்திரர்கள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் சமாதானத்தை நடப்பிக்கலாம். அப்போ சமாதானத்தை குறித்து நாம் அறிந்து கொண்டோம். சமாதானம் என்று சொன்னால் பிரிவினையாகி நடிச்சுவரை தகர்க்கும்படியாக விரும்புகிறார். பிரிவினை இயேசு கிறிஸ்து எப்படி இயேசு கிறிஸ்து அவன் கட்டளை மீறின பிற்பாடு கடவுளுக்கு அவனுக்கு ஒரு பிரிவு உண்டாயிடுச்சு. இந்த பிரிவை இணைக்கும்படியாகத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தியஸ்தராக இந்த உலகத்தில் வந்தார். அதான் ஏசாயாவில் சமாதானம் உண்டு பண்ண ஆக்கினை அவர் மேல் விழுந்ததுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆகையினால சமாதானக்காரராக இந்த உலகத்தில் வந்து இருக்கு. பிதாவுக்கும் மனுஷனுக்கும் உண்டான பிழை அவர் சரிபடுத்துகிறார். அதுக்காக இயேசு எப்படி அவன் தன் தவறை உணர்கிறான். அந்தவரை நான் மன்னித்து தேவன் அவனோடு செய்கிறார். அதான் இயேசு சொன்னார், மனந்திருமகள் பரராஜ்யம் சைவமாக இருக்கிறது. முதல் பிரசங்கம் அவர் தான் பிரசங்கம் பண்ணார், மனந்திருமங்கள். ஆகையினால தேவன் நன்றாய் கவனிக்க வேண்டிய முக்கியமான காரியம் சமாதானம். இயேசு சொல்கிறார், உனக்கு எடுத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்தை கேட்டுகளே அறிந்திருந்தாயானால் நல்லமாக. இங்கே 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஒன்று சமாதானம், ரெண்டாவது சத்தியம். ஒரு மனுஷனுக்குள்ள ஆவி ஆத்ம சரீரம் இருக்கிறது. இப்போ சரீரம் நமக்கு என்ன நல்லா கவனிக்கணும். ஆவி ஆத்ம சரீரம், சரீரம் என்ன சொல்லுகிறது? சரீரத்தில் நமக்கு சமாதானம் தேவை இருக்கிறது. அல்லேலூயா. ஆத்மாவுக்கு சத்தியம் தேவை இருக்கிறது. ஆத்மாங்கிறது சொல்கிற காட்டிலும் பகுத்தறிவுன்னு சொல்லி தெளிவை சொல்ல போனால் நன்மை தீமை அறிகிற அறிவு அந்த ஆத்மாவுக்கு தான் இருக்குது. இது நல்லது, இது கெட்டது என்பதை அந்த உணர்வு ஆத்மாவுக்கு உண்டு, சரீரத்துக்கு இல்லை. அப்போது இந்த உணர்வை நாம் பெற்றுக்கொள்ள முடியாதான் கர்த்தர் சொல்கிறார், நாம் அறிந்திருந்தால். ஆனால் அந்த சத்தியத்தை உண்மையாக அறிந்திருந்தால் உண்மையாகவே ஏவாள் என்ன செய்ய முடியுமா? அந்த விஷயத்தை கீழ்பட்டு மாட்டார். அவன் என்ன சொல்ல வந்து, இந்த சாப்பிட்டு பாரு, நீ சாப்பிட்டா நீ அவரை போல் ஆகிடுவ. அவ்வளோ சந்திரமான் சொல்கிறார். உடனே அவரை ஏசுனான்னு சொன்னார். ஆண்டவர் சொல்கிறாரு, புசியாதே, புசிக்கினாலே சாவாய். ஆனால் இவன் புசித்தான். மனைவி சொல்கிற அவளும் புசித்தான். 2 பேரும் நிறுவனமாக்கப்பட்டார்கள், தோட்டத்துக்கு வெளியேற்றி விட்டார். அப்போ சத்தியம் அவங்களுக்கு தெரியல. இந்த மேன்மையான பாக்கியம் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். இது நம்ம அறியாதனால தான் இன்றைக்கி முழு உலகம் சாபத்துக்குள் அடங்கியிருக்குது. இந்த சாபத்திலிருந்து கர்த்தர் மனுஷனை மாற்ற முடியாதான் ஆண்டவராக இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஆகையினால தேவனை நேசிக்கிற நீங்கள், தேவனை அறிந்து கொண்ட நீங்கள், தேவன் உங்களுக்கு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் அறிந்திருக்கிற ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தை வரப்பண்ணுவது மாத்திரமில்லை, உனக்கு சமாதானத்தையும், உனக்கு என்ன செய்வேன்? சமாதானத்தையும் சத்தியத்தையும் நான் வெளிப்படுத்து. சமாதானத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். நல்லா கவனிங்க, முக்கியமான காரியம். அங்கே பிளவுன்னு வந்த பிற்பாடு நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ஆதாமுக்கு பிறந்த 2 பிள்ளைகள் வந்தாங்க. 2 பிள்ளை என்ன செஞ்சாங்க? ஒரு ஏட்டு போட்டியாக போனாங்க. அங்கே பலி செலுத்துறதுக்கு பிரச்சனை. ரத்தம் சிந்தில்லாமல் பாவம் மன்னிப்பில்லைன்னாரு. அவன் மிருகங்களை கொண்டு போனான், இவன் வேற ஒரு காய்கறி வகைகளை கொண்டு போனான். தேவன் ஆபிள்கிட்ட காணி கேட்டுக்கொண்டான், இவன்கிட்ட காணி கேட்கல. அவனுக்கு ஒரு கோபம் உண்டானது, வெட்டி கொண்டுட்டான். ஆனாலும் ஆபிள் ரத்தம் இன்னும் பேசுகிறதுன்னு சொல்லப்பட்டது. நல்லா கவனிங்க. சமாதானம் எப்போ போச்சு? கீழ்ப்படியாமையினாலே சமாதானம் இழந்து விடுகிறான், பாவத்தினால். அப்போ எப்பெல்லாம் மனுஷனுடைய வாழ்க்கையில் சமாதானம் நமக்கு தேவையாக இருக்குது. சமாதானம் வந்து நமக்கும் தேவனுக்கும் ஒரு சமாதானம் தேவைப்படுகிறது. நமக்கும் சமுதாயத்தில் இந்த மக்களோடு நமக்கு சமாதானம் இருக்குது.
சமாதானம் நமக்கு நம்முடைய பிள்ளைகளோடு நம்முடைய பெற்றோர்களோடு சமாதானமாக இருக்கணும். இன்னைக்கு தேவ சமாதானத்தை உங்களுடைய இருதயங்களை ஆழக்கடவுன்னு சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். தேவ சமாதானம் எப்போ தேவ சமாதானம் எப்படி ஆளுகை செய்யும்? நம்மை அர்ப்பணிக்கும், இயேசு தன்னை அர்ப்பணிக்கும் போது, அதான் நம்மை நாம் விட்டு கொடுக்கும்போது, அந்த விட்டு கொடுக்கும் சொல்ல சில காயங்கள் ஏற்படும். இயேசு கிறிஸ்துவு மனிதனுடைய பாவத்தை தாண்டி அந்த காயத்தை அவர் ஏற்றுக்கிட்டார், அந்த அடி ஏற்றுக்கிட்டார். அவர் ஏற்றுக்கிட்டதுனால நமக்கு அந்த அடி கிடையாது. அது மட்டும் நம்ம விடுவிக்கப்படுவோம். அதே போல தான் ஆண்டவராகிய இயேசு தன்னை பாடுகளுக்கு தன்னை உட்படுத்தினது போல நம்ம சில விஷயங்கள் என்ன செய்யணும், மற்றவர்களால் தாக்கப்படும் போது, நீதிக்காக தாக்கப்படும் போது, பிரச்சனைகளுக்காக நம்மை அர்ப்பணிக்கும் போது சில பிரச்சனை வரதான் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்றது. அதுதான் முக்கியமான சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. பேதுரு சொல்கிறார், நன்மை செய்து பாடுவை காட்டிலும் அழகாய் சொல்கிறார். ஆகையினால நன்மை செய்து சிலர் பாடு வைக்கிறாங்க. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரணம், சமாதானத்தை நாம் விரும்பலாம். மூணு காரியம் சொல்லப்பட்டிருக்கு. சமாதானத்தை நாம் விரும்ப வேண்டும், சமாதானத்தை நாம் தேட வேண்டும், சமாதானத்தை நாம் என்ன சமாதானமாய் நாம் தொடர வேண்டும். அல்லேலூயா. அவர் யாருக்கு சமாதானம் கொடுக்கிறார்? கீழ்ப்படுகிறவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், தேவனை பிரியப்படுத்துவர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார், சிச்சையை சகித்துக் கொள்வர்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. 3 காரியங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமா இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அவருடைய வாழ்க்கையில ஆதாமோட வாழ்க்கையில் கீழ்ப்படியலாம் இல்லை நினைச்சேரு அவருக்கு உண்டான சந்தோஷம் சமாதானம் இழந்து விடுகிறார்கள். தேவனுடைய ரூபமாய் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டாங்க. அவருக்கு ஆளுகை கொடுக்கப்பட்டது, அவருக்கு ஐஸ்வர்யம் கொடுக்கப்பட்டது, அவருக்கு மேன்மை கொடுக்கப்பட்டது, எல்லாமே கொடுக்கப்பட்டது. ஆனால் கீழ்ப்படியாமையினாலே தோட்டத்துக்கு வெளியேற்றப்பட்டார்கள். நல்லா எல்லாமே இழந்து வினார். இதுதான் இழந்து போனை தேடும் ரட்சிக்குமே கிறிஸ்து உலகத்தில் வந்தார். ஆகினால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நானும் எப்பொழுதும் கீழ்ப்படியுள்ளவர்களாக இருக்கணும். கீழ்ப்படியும் போது மத்திய அரசாங்கத்துக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், எல்லா சட்டத்தையும் கீழ்ப்படிய வேண்டும். இந்த சட்டத்திட்டங்கள் கர்த்தர் அறியாது நமக்கு வாழ்க்கையில் வராது. இப்போ பாருங்கள், கொரோனா போட்டிருக்கு, யாரும் ஒன்று கூடக்கூடாது, தொழுகை நடத்தக்கூடாது, ஜெபம் நடத்தக்கூடாது, 5 பேருக்கு மேல் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறாங்க. காரணம் இந்த அரசாங்கம் கொடுக்குற அவங்களுக்கும் சில ஒழுக்கம் நீதி. அந்த அரசாங்கம் கர்த்தரால் வந்து தான் அரசாங்கத்தை கர்த்தரால் மாற்ற முடியும். அரசாங்கத்தை கொடுத்த கர்த்தர் தான். நல்லா கவனிங்க, களிமண்ணும் இரும்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது இது அந்த காலம் நடந்துட்டு இருக்கு. ஆனால் நம்பிக்கை இருக்கு, அந்த கல் செய்யும் மோது சிலை செய்யும் உடனே இயேசுவின் ராஜ்யம் ஒரே ராஜ்யமாக மாறப்போகுது. எப்பொழுது? இயேசு கிறிஸ்து வருகைக்கு பிற்பாடு. அல்லேலூயா. 1000 அரசாட்சி இந்த பூமி நடக்கும். சிங்கமும் புலியும் சிங்கமும் மாடு ஒன்றா மேயும். இது நடக்கிற காரியமா? அல்லேலூயா. ஒன்றும் எதுக்கெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு நாய் பக்கத்து நாய் போனால என்ன மீது குமுறுது. இதே இப்படி தான் அருமையான தேவனுடைய ஜனமே, சமாதானத்தை நாம் விட வேண்டும், சமாதானத்தை நாம் தேட வேண்டும், சமாதானத்தை நாம் தொடர வேண்டும். சகரியா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனமும், சங்கீதம் 34ஆம் அதிகாரம் 11ஆம் வசனமும், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் 22ஆம் வசனமும் சமாதானத்தை குறித்து நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கீழ்ப்படிகளாய் நாம் காணப்பட வேண்டும். அடுத்தது தேவனை பிரியப்படுத்துவதாய் நாம் காணப்பட வேண்டும். நீதிமொழி 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் ரொம்ப சூப்பரான வசனம். அதுபோல் லேவியராம் 26ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், யோபு 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 26ஆம் வசனம் வாசிக்கும் போது அது நமக்கு வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. ஆகினால அருமையான தேவனுடைய ஜனமே, சமாதானத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? சமாதானத்தை விருத்தி பண்ண வேண்டும். விருத்தி பண்ணுனா அது நமக்குள்ளே என்ன செய்யணும்? சில பிரச்சனைகள் வரும், அது நம்ம என்ன செய்யணும்? அதை கிண்டிட்டு கிளறிட்டு நம்மளும் இறந்துவோம், மற்றவங்களையும் நம்ம கெடுத்துருவோம். அதனால நமக்குள்ளே அந்த சமாதானத்தை நம்ம விருத்தி செய்ய வேண்டும். அதில் ஒன்றும் இல்லை, அது சரியாயிடும், அது அப்படி தான் சின்ன பிள்ளை தான் செய்யுது அப்படி சொல்லி அது நம்மளே தட்டு கிடைச்சி நம்மளே அதை சரிப்படுப்போம். அதான் சமாதானத்தை விருத்தியாக்குறது. அது பார்க்கும்போது சமாதானத்தை பொறுத்து நாம் பேச வேண்டும். சமாதானமாக இருங்க. மற்றவங்க பிரச்சனை வருமானம் குடும்பத்திலையாக இருக்கலாம், செய்யலாம். தேச சமாதானம் வந்து 2-3 இப்போ இன்றைக்கி தேசத்துக்கு தேசம் பயங்கரம் பிரச்சனை தான். ஒன்று உண்டாகி 8 வருஷம் அதை விட்டு கொடுக்க இடம் இல்லை. நம்ம அவனை கொண்டு வந்து கடவுள் உருவாக்கினார், அதை உனக்கு கொடுத்தார், அதை நீங்கள் ஆண்டு வைக்கணும். இது போதுங்கிற லெவலில் அவனுக்கு இல்லாதனால தான்
அதிக ஆசை வந்து அதை அபகரிக்க பார்க்குறேன். அங்கே சமாதானம் விட்டுக்கொடு. ஒரு ஒரு இப்போ இங்கே ஹாஸ்டலில் நடந்தது, இங்கே கிடறது. நான் இப்போ நான் கிடந்த போது அங்கே சின்ன பிரச்சனை இருந்துச்சு, இட பிரச்சனை தான். ஒன்று பக்கத்தில் வந்துகிட்டே இருந்தாங்க. நான் சொன்னப்போ இப்படி வராதிங்க, தள்ளி போடுங்க, உனக்கு என்ன, நான் அப்படி தான் செய்வேன். நான் ஒன்றுமே சொல்ல. யார்கிட்ட போய் பார்க்கணும், அவங்கள போய் பார்த்து அவங்க வந்தாங்க, அளந்தாங்க, கல்லை போட்டாங்க, அவங்க பாட்டு போயிட்டாங்க. ஒன்றுமே சொல்ல முடியல. நல்லா கவனிக்க. கூடுமான வரைக்கும் நம்ம சமாதானத்தை பேசுவோம். பேசாமல் நமக்கு சில அரசாங்கம் சில ஒழுங்குகள் இருக்குது. நம்முடைய பிரச்சனையை போலீஸ்கிட்ட சொல்லலாம், நம்முடைய பிரச்சனை மேலான அதிகாரி சொல்லலாம். குடும்பத்துலேயும் அப்படி தான். குடும்பத்தில் சமாதானம் இல்லைன்னா, புருஷ மனைவி சமாதானம்னா அங்கே அப்பா அம்மாட்ட சொல்லலாம். பிள்ளைகள் பிரச்சனைனா பிள்ளைகள், வாத்தியார் பிள்ளைகள் பிரச்சனை பேசி நம்ம தீர்க்க வேண்டியதான். சமாதானத்தை நாம் பேச வேண்டும். அடுத்து நம்ம பார்க்கிற போது அடுத்து நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்ம சமாதானமாக ஜீவிக்கணும். 12ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் சொல்லப்படுகிறது. 120ஆம் சங்கீதத்தில் நம்ம பார்க்கலாம். 120. அடுத்த சங்கீதம் எஸ்தர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் காணலாம். அடுத்து 2 கொரிந்தியர் 13 அதை நாம் ஜீவிக்க சமாதானம் நமக்குள் காணப்பட வேண்டும். முதல்ல நமக்குள் சமாதானம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அடுத்தது சபையிலே சமாதானம் காணப்படும். இன்னைக்கு அநேக சபையிலே சமாதானம் இல்லை. இன்னைக்கு சில சபைகள் கூட்டிக்கிற காரணம் என்ன? விட்டு கொடுக்குற நீ பெரிய, நான் பெருசு, நான் அந்த பதவி இந்த பதவி அப்படி சொல்லி பிரச்சனைகள் உருவாகி இன்னைக்கு சபையிலே சமாதானம் இல்லை. சமாதானம் பண்ணீர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவபுத்திரர்கள். அப்போ சமாதானத்தை நான் வெளிப்படுத்துவேன். இந்த பூமியிலே சமாதானத்தை வேசி கொடுத்து பிறப்பிலே சமாதானம் சொல்லி தூதர் சமாதானம் சொன்னாங்க. இயேசு கிறிஸ்து மறித்து வந்து உயிர் தெழும்போதே அதை சமாதானம் சொன்னாங்க. இயேசு சொன்னார், நீ ஒரு வீட்டை பிரவேசிக்கும் போது சமாதான வார்த்தை சொல்லி அந்த வீட்டுக்குள்ளே பிறந்ததுதான் பரிசுத்தாவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். பரிசுத்தாவியா ரோமர் 5ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது தேவன் அந்த பரிசுத்தாவை நமக்குள் வாசம் பண்ணுகிற போது அந்த சமாதானம் நமக்குள் வருகிறது. இன்னைக்கு பரிசுத்தாவியான நமக்குள் இல்லாதனால தான் நம்ம என்ன செய்ய சமாதானம் பண்ணுறது இல்லை. எதை எடுத்தாலும் எரிச்சல், எடுத்தாலும் கோபம், எடுத்தாலும் பெருமை, எடுத்தாலும் கோபம், பாப்பா சிலர் வெட்டியே கொண்டு போட்டுறாங்க. காரணம் என்ன? எல்லாம். ஆகையினால் தேவ சமாதானம் உங்களுக்குள் நிலை கொள்ளும்படியாகத்தான் தேவன் இந்த பூமியில சாட்சியாய் வாழ்ந்து மாற்றமில்லை, அவர் பிதாவுடைய பொறுப்பான பரிசுத்தாவி இந்த பூமிக்கு அந்த பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்வது தேவ சமாதானம் உள்ளங்களின் இருதயங்களையும் ஆளுகை செய்யும். அடுத்தது படிங்க. அடுத்தது சத்தியம் படிங்கம்மா, படிச்சது படிங்க. அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் அவர்களுக்கு பூர்ணமான சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தினார். சமாதானத்தை அவர் வெளிப்படுத்தினார் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டது. ஜனங்கள் கேட்கல. இயேசு கிறிஸ்து மூலமாய் வெளிப்படுத்தப்பட்டது. ரெண்டாவது இருந்தது பரிசுத்த ஆவியாளர் நமக்கு தந்ததினால நம்ம சமாதானத்தை நிலை கொள்ள முடியாது விரும்புகிறார். அல்லேலூயா. மூன்றாவது சத்தியத்தை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. சத்தியம் என்பது உண்மை. சத்தியம் என்பது உண்மை, இல்லாவிட்டால் மெய் என்ற அர்த்தம். அதான் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் இப்போ நம்ம கோர்ட்டில் நீங்கள் போனோம்னா அங்கே சில தவறுகள் கோர்ட்டில் விசாரிக்கும் போது என்ன சொல்கிறாங்க? என்ன சொல்ல? சத்தியமாக உண்மையை பேசுகிறேன், நான் சொல்வதெல்லாம் உண்மை, நான் சொல்வதெல்லாம் உண்மை என்று ஒரு வாக்கு மூலம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களை என்ன செய்கிறாங்க? விசாரிக்கிறாங்க. நல்லாக்காங்க. சத்தியங்கிறது உண்மையை வெளிப்படுத்துகிறது. சொல்லும்போது நான் இந்த பூமியில் அவர் உண்மையுள்ளவராய் நம்ம காணப்பட்டார். யோவான் 1ஆம் அதிகாரம் 14 வாசிக்கும் போது அங்கே ஆண்டவராய் இயேசு சத்தியமுள்ளவராய் காணப்பட்டார். ஆகையினால சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடையாக்கும். அந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்தீங்கன்னா இப்போ நல்லா கவனிங்க. இப்போ சட்டம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த சட்டத்தை அந்த சத்தியத்தை ஜனங்கள் அறியறதில்லை. இன்றைக்கு அந்த சத்தியத்தை அறியாதனால தான் ஜனங்கள் அடிமைப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு தங்களை அடிமைப்படுத்தி கொடுக்கிறதுனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை செய்ய முடியவில்லை. 1 பேர் 1ஆம் 22ஆம் வாசிக்கும் போது சத்தியம் நம்மளை சுத்திகரிக்கிறதா இருக்கிறது, நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆகையினால் சத்தியத்தை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். சத்தியம்ங்கிறது யார்? நம்முடைய ஆண்டவராக இயேசு தான். இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் போது அந்த பரிசுத்த ஆவியானவர் இயேசுவை குறித்து
அழகாய் சாட்சி கொடுக்கிறார். ஸ்நானகன் இயேசுவை குறித்து இவர் சாட்சியாய் சத்தியபராய் வந்து யோவான் ஸ்நானகன் சாட்சி. இன்னைக்கு எப்படி மனுஷன் வாழ்றான் பாருங்க, இதான் புரிஞ்சுக்கணும். ஆகினால் இந்த சத்திய நம்மளை சுத்திகரிக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த படி பார்த்தீங்கன்னா 1 வாசிக்கும் போது இந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். இன்னைக்கு அன்னைக்கு விசுவாசிக்கல. அல்லேலூயா. மனம் திரும்புகள் பரலோகராஜ்ய சமயமா இருக்குது. விசுவாசம் உள்ளவனாய் ஞானஸ்நானம் ரட்சிக்கப்படுவான். ஒரு ஆவினாலும் ஜனத்தினாலும் பெறப்பட்டால் பரலோகராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. இப்படி சொல்லுது. நீங்கள் இன்னும் தெளிவாக சொல்ல போனால் பேர்னா நம்ம மற்ற 5வது இடத்துல மலப்பிரசங்கம். இந்த மலப்பிரசங்கத்தில் நமக்கு ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது. 5வது முழு படிக்கணும், அந்த சத்தியத்தை வெளிப்படுத்து. அதனால இந்த சத்தியத்தை நாம் விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, மற்ற 5வது படிக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் 2 வருஷம் படிங்களேன், அந்த சத்தியத்தை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சத்தியத்தறிவு சத்தியம் உங்களுடைய விளையாடும். மற்ற 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சும்மா ஒரு கிளான்ஸ், இதை படிக்க முடியாது, டைம் இல்லை. சீக்கிரம். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், உபதேசம் என்னென்றால், ஆவில் எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. ஒரு 10 காரியம் சொல்லப்பட்டிருக்கு. இந்த இதான் இதை நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேணும். ஆவில் எளிமையுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அடுத்தது சீக்கிரம், நீதியின் மேல் இரக்கமுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இறுதி சுத்தமுள்ளவர்களாக நாம் காணப்பட வேண்டும். இப்படி போதும். இப்படிப்பட்ட காரியங்களை என்ன நாம் விசுவாசிக்க வேணும். இறுதி சுத்தமுள்ளவர் பாக்கியவாங்க அவனை தரிசிப்பார்கள். தேவன் தரிசிப்போம். அந்த விசுவாசம் நமக்கு வேணும். ஆவில் எளிமையுள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் என்ன செய்வாங்க? நீதி மேல் பிரசவ உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் போய்ட்டுவாங்க, அவர்கள் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். சத்தியத்தை நாம் விசுவாசிக்குள்ளாய் நாம் காணப்பட வேண்டும். ரோமர் 28ஆம் அதிகாரம் 8ஆம் வசனமும் கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் சொல்லுங்க போது சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படியுள்ளாய் நாம் காணப்பட வேண்டும். எப்படி அரசாங்க சட்டத்துக்கு நாம் கீழ்ப்படுகிறோமோ, வேதத்தில் உள்ள சத்தியங்களுக்காக நம்ம செய்யணும். தேவன் சொல்ல காரியங்கள், வேதம் சொல்ல காரியங்கள் என்ன செய்யணும்? நாம் கீழ்ப்படிவுள்ளாய் நாம் காணப்பட வேண்டும். சத்தியத்தை நாம் சிநேகிக்க வேண்டும். அடுத்தபடி 2 கொரிந்தியர் 4:2 இந்த சத்தியத்தை நாம் ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? வெளிப்படுத்த வேண்டும். சரியாய் நாம் ஜனங்களுக்கு என்ன செய்யணும்? அதை குறித்து நாம் போதிக்கணும். 2 தீமோத்தேயு 2:5 வாசிக்கும் போது இந்த சத்தியத்தை நம்ம போதிக்கிறது இல்லை, பயந்து போதிக்கிறோம். ஆளுக்கு தகுந்த மாரி செய்கிறோம். ஆகையினால தான் என்ன செய்யறது? என்ன நடக்குது? சத்தியம் இல்லாமல் போய்விடுகிறது. தேவனுடைய பிள்ளைகளாகிறவர்கள் யார்? அவர்கள் சத்தியத்தை சத்தியமாய் போதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதுதான் தேவனுடைய ஆலயத்தில் தூணாய் காணப்பட முடியும். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வரும்போது இவர்கள் தான் நாம் தேவனுக்கு என்ன செய்யணும்? திருச்சபைக்கு தூண்களாய் மாறுகிறோம். தேவன் நம்மை கொண்டு தான் காரியங்களை ஒழுங்கு பண்ணுகிறார். நல்லா கவனிங்க. இந்த சத்தியத்தை விலகி ஓடுகிறவர்கள் பொல்லாதவர்கள். இந்த சத்தியத்தை எதிர்க்கிறவர்கள் அவர்கள் பொல்லாதவர்கள். யார் பொல்லாதவர்கள்? அவங்க எதிர்க்கிறாங்க, சிலர் செய்கிறாங்க, விலகிடுறாங்க. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய அவசியமாக இருக்குது. யோவான் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கும் போது இயேசுவின் மூலம் அது நமக்கு கேள்விப்பட்டது வெளிப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யோவான் 17ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் அந்த சத்தியத்தை குறித்து தேவன் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வரும்போது அந்த சத்தியம் கிறிஸ்துவுக்குள் காணப்பட்டதை காண்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் படிக்கும்போது ஸ்நானகன் சத்தியத்தை குறித்து இயேசு கொடுத்து சத்தியவான் சொல்லி இயேசு குறித்து சாட்சி கொடுக்கிறார். ஆகையினால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நானும் அப்போஸ்தலன் பவுல் சொல்றது போல எபேசியர் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் கேட்கிற போது நாம் சத்தியத்தை என்ன செய்யணும்? ஆயுதங்களாய் என்ன செய்யணும்? தரிக்க வேண்டும். சத்தியம் என்னும் கச்சையை கட்டினவர்களாய், கச்சை கட்டுறதுக்காக வஸ்திரம் அவுந்து விடாமல் இருக்கிறதுக்காக. அல்லேலூயா. அப்போ வஸ்திரம் அவுந்து விட்டு என்ன செய்யணும்? நிர்வாணமாக போயிடுவோம். ஆகியனால நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கு? சத்தியத்தை என்ன செய்ய இடுப்பில் கட்டி கொண்டு இருக்கணும். அது எப்பவும் மிருகமாக இருக்கணும். நம்ம எப்படி பெல்ட் போடுறாங்கல்ல, பெண்கள் நாடாக கட்டுறாங்கல்ல, அதே போல தான். ஏன் கட்டுறாங்க? இல்லைன்னா நிர்வாணம் ஆகிடும். ஆகிய நான் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கேன். அதான் சொன்னேன்,
முதல்ல சொன்னேன் அவரை மனை சுத்திகரிக்கிறதுன்னு சொன்னேன். ரெண்டாவது பார்க்கும்போது சங்கீதம் 96ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிக்கும் போதும் அங்கே சத்தியத்தின்படி அவர் நம்மளை நியாயந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் சத்தியபரராக இருக்கிறபடினால அவர் சத்தியத்தின்படி நம்மளை நியாயந்திருக்கிறார். ஆகினால அவர்கிட்ட பட்சாபாதம் கிடையாது, முகஸ்துதி கிடையாது. ஹல்லேலூயா. அதான் சொல்கிறேன், அவன் நன்மை செய்யணும், இன்னும் நன்மை செய்யட்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். அவனவனுக்கு நான் அளிக்கும்படன் என்னோடு கூட வருகிறது. ஆகினால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களே நானும் சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு தேவையாக இருக்கிறது. இயேசு சத்தியத்தை அறிந்திருந்ததனால்தான் அவர் பாவத்தையும் உலகத்தையும் ஜெயித்தார். ஹல்லேலூயா. அவர் உலகத்தை ஜெயித்தான்னு சொன்னால் மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினார். ஹல்லேலூயா. அவர் தான் நமக்கு சத்திய சாட்சியாக இருக்கிறார். அவர் ஒருபோதும் அவர் ஒருத்தர் மாத்திரம் நமக்கு போதும். ஆகினால் அவர் இந்த நாட்களை கற்றுக் கொடுத்த வாக்குத்தத்தம் அந்த வசனம் வாசிக்கப்போ தயவு செய்து எரேமியா 33ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்கப்போ. இதோ நான் அவளுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவளுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 7ஆம் வசனம் படிச்சு 7ஆம் வசனம் படிங்க. நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களோட சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. சிறையிருப்புன்னு சொன்னால் சில விஷயங்கள் நீங்கள் அடிமைப்பட்டிருக்கிறீர்கள், சில விஷயங்களுக்குள்ள மாற்ற முடியாத சூழ்நிலை இருக்கிறது. கர்த்தர் சொல்கிறாரு, சொன்னதை செய்கிறவர் கர்த்தர், சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. ஆகினால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் அறிந்து கொள்ள வேண்டிய நாட்கள் என்னென்றால், நான் உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் வர பண்ணுவேன். இன்றைக்கி சௌக்கியத்தையும் ஆரோக்கியம் உனக்கு இல்லைன்னு சொன்னால் என்ன காரணம்? தேவனுடைய கட்டளைகளையும் தேவனுடைய பிரமாணங்களையும் நான் மீறுகிறதுனால தான் இன்றைக்கி நான் சௌக்கியம் இல்லாமல் ஆரோக்கியம் இல்லாமல் நமக்கு எப்பவுமே விளைவேன். வேதம் சொல்லுகிறது, விளைவேன்னு உன்னை விளைவினேன்னு நீ சொல்லாதேன்னு சொல்கிறேன். அப்போது நான் எப்போ என்னுடைய விசுவாசம் இருக்குது தெரியுமா? என் ஏசப்பா வியாதி இல்லை, நானும் வியாதி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு வரைக்கும் நான் கர்த்தருடைய சமூகத்தை சொல்கிறேன், எனக்கு எந்த வியாதியும் கிடையாது. என் ஏசப்பா வியாதி இல்லை, நானும் வியாதி இல்லை. என் இயேசு சமாதானமாக இருக்கிறார், நானும் சமாதானமாக இருக்கிறேன். என் இயேசு சத்தியமுள்ளவராக இருக்கிறேன், நானும் சத்தியமுள்ளவராக இருக்கிறேன். சத்தியத்துக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லக்கூடாது, பொய் தான். சத்தியத்துக்கு விரோதமாக பேசுறது பொய் தான், அபாண்டமாக எடுத்துக்கிட்டு பேசுது. ஆகையினால தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்களும் நானும் தேவன் நம்மை குறித்து விரும்புகிற காரியம், நான் உனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியம். உங்களோட விளைவினர் வந்திருக்கலாம், சரீர ரீதியில் விளைவினமாக இருக்கலாம், மன ரீதியில் ஆரோக்கியம் குறைந்தவளாக காணப்படலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நல்லா கவனிங்க, சௌக்கியங்கிறது ஆரோக்கியம் ரெண்டு பகுதி. கேட்டிங்களா? ஆரோக்கியங்கிறது என்னது சொல்லுங்க. அப்போ ஆரோக்கியம் சௌக்கியம் என்ன சொல்ல முடியுமா? யார் சொல்ல முடியுமா? சொல்லுங்க அப்போ, நீங்களே உங்கள் பதில் சொல்லுங்கள். சௌக்கியம் என்றால் என்ன, ஆரோக்கியம் என்றால் அல்ல? இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், சௌக்கியத்தையும் தருவேன், உனக்கு ஆரோக்கியம் தருவேன். அல்லையா? பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்கள் அவருக்குரிய சகல நன்மையினாலும் நான் உங்களை நிரப்புவேன் தான் கர்த்தாதான். அல்லையா? சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் நான் உனக்கு வரப்பண்ணுவேன், நான் உன்னை குணமாக்குவேன், நீ அதை குறித்து கவலையே படாத. அதான் 28ஆம் சங்கீதம் பார்த்தீங்களே, நம்முடைய தேவன் மௌனத்தின் தேவனும் அல்ல, அவர் மௌனமாக இருந்தால் நமக்கு குழியிருக்கு நாம் இரங்களுக்கு நாம் ஒப்பாகுவேன்னு சொல்கிறார். ஆகினால நம்முடைய தேவன் நம்மளை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்மளை விசாரிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நம்ம மீது கரிசனை உள்ளவர். அதுதான் பவுல் சொல்கிறார், அதுதான் தாவீது சொல்கிறார், அவர் என்னுடைய கோட்டையும் அவர் என்னுடைய கேடகமாக இருக்கிறார், அவர் என்னுடைய பெலனாக இருக்கிறார். தாவீது போன்ற பரிசுத்தவான்கள், அதே போல் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், அப்போஸ்தலன் பவுலை போன்ற பேதுரு போன்ற பரிசுத்தவான்கள் இந்த நிலையில் இருந்தபடினால்தான் அவர் அந்த நாட்களில் கர்த்தர் வல்லமையாய் பயன்படுத்தினார். இந்த நாட்களில் கர்த்தர் உங்களையும் பயன்படுத்துகிறார். நான் வியாதியாக இருந்த போது, நான் வியாதி, எனக்கே டயபெட்டிஸு, நான் போய் ஆண்டவரே இந்த டயபெட்டிஸ் தாங்க சுகமாக்குன்னு சொல்லிட்டேன்னா, ஐயா ஒன்று டயபெட்டிஸே உனக்கு ஆண்டவர் சுகமாக்க முடியல, நீ மட்டும் டயபெட்டிஸ்லேயே ஜெபம் பண்ண கேட்க மாட்டாங்களே? அவன் சொல்லுங்களேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு வயிற்று வலி, அதான் கவனிங்க. இப்போ எனக்கு வயிற்று வலிச்சிட்டே இருக்குது, நான் போய் ஆண்டவரே இந்த மகனுக்கு வயிற்று அல்ல இல்லையா? வேதம் அப்படி சொல்லலை. கர்த்தர் அவர் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் கர்த்தர் இந்த வசனத்தை கொண்டு நீ மற்றவங்களுக்கு சொல்லணும். ஹல்லேலூயா. நீ மற்றவங்களுக்கு செயல்படுத்தணும். இப்போ என்னன்னா
வேத வசனம் நீ வாழுகிற போது இந்த சௌக்கியம், ஆரோக்கியம், சமாதான சத்தியம் உனக்குள்ளாகும் போது நீ இதை என்ன செய்ய வெளிப்படுத்துகிறதாய் காலம். உன்னை கொண்டு என்னை விசுவாசிக்கிறவன் என்னை விட பெரிய காரியங்களை செய்வார். அப்போ சிலர் செஞ்சாங்க. புதிய ஏற்பட்ட மக்களாய் அநேக பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. தேவனுடைய வசனத்தை கேட்கிற நீங்களும் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய விரும்புகிறார். கண்களை மூடுவோமா? கர்த்தனை மூடு கூட பேசுகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மாறாதவர். ஒன்றை மாத்திரம் வெளியில் கொள்ளுங்க. கல் புறப்பட்டு வந்தது, அந்த சிலை சிக்கு நாளாய் மாறிவிட்டது. ஆமரி மணலி நேபுகத்நேச்சாரை அவனுடைய அரசாட்சி கடந்து போய்விட்டது. சாதாரண கோரிஸ் ராஜா அவனை மேற்கொண்டான். அவன் சில காலம் ஆண்டான். அதுக்கப்புறம் கிரேக்க பேரரசு வந்தது, அலெக்சாண்டர் வந்தார், அதுவும் ஒன்று இல்லாமல் போய்விட்டது. அதுக்கப்புறம் ரோம பேரரசு வந்தது, அதுவும் கொஞ்ச காலம் ஆண்டாக போய்ப்போது. என்ன நடக்கிறது? ஜனநாயக நாடாய் நடக்கிறது. அல்லேலூயா. ஒன்றை மாற்றம் கல் பொறுப்பு. இயேசுநாதர் சொன்னபடியே மருத்துவ உயிர்த்தென்று இயேசு வருவேன்னு சொன்னார். மருத்துவ வந்து இயேசு சொன்னார், நான் 3ஆம் நாள் உயிர் தெளிவேன்னு சொன்னார். தன் மரணத்துக்கு கொடுத்த சாட்சி கொடுத்தேன், தன் உயிர்த்தை கொடுத்த சாட்சி கொடுத்தேன். ஜனங்க நம்பலை. அல்லேலூயா. சொன்னபடியே 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். மரியாள் சாட்சியாக இருந்தார். நாட்கள் சுவிசர்கள் சாட்சியாக இருந்தாங்க. இங்கே வந்த தோமா கூட சாட்சியாக இல்லை. இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்தார். அந்த உயிர்த்தெழுந்து இயேசு சொல்கிறாங்க, திரும்ப எப்படி காண்கிறேனோ அப்படியா அந்த இயேசு திரும்ப இந்த பூமிக்கு வருவார். மரித்து அடக்கம் கொண்டு உயிர்த்தெழுந்த இயேசு வருவேன் சொன்னவர் வராமல் இருப்பாரா? நிச்சயமாய் வருவார். அந்த கல் இருக்கிற ராஜ்யபாரங்கள் உடைக்கப்பட்டு ஒரே சாம்ராஜ்யமாகும். இயேசு கொண்டு இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறார். தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் நான் இந்த பூமியை ஆளுகை செய்ய போகிறோம். ஆகினால் நன்றாக கவனிங்க. முக்கியமான காரியம், தேவனுடைய பிள்ளைகளுக்கு இங்கே தான், இந்த பூமியில் தான் நியாயத்தை இருக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் நாம் மற்றவர்களை நியாயம் தீர்க்கப்படும். நாம் தான் நியாயத்துன்னு நாம் சிச்சிக்கப்படுறோம்னு சொன்னேன் இல்லையா? அந்த நம்ம சிச்சிக்கப்பட்டு நம்ம நியாயத்திற்கு இந்த பூமியில் கொடுக்கப்படுறோம். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கு. நீ சிச்சிக்கப்படும் போது நீ அலண்டு போயிடாத, பின்மாறி போயிடாத. அதை விசுவாசம் செயல்படுத்தாங்க. அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வார். ஒரே உலக ராஜ்யம் ஸ்தாபி அந்த ராஜ்யத்தில் நீங்கள் நானும் ஆளுக்கு கால சட்டம் தெரிவிக்கும் போது உயிரோடுக்கு நாம் மறுபடுவோம். மரித்தோர் முதலாக எழும்புவார்கள். அல்லேலூயா. காலத்தில் வானம் இந்த பூமி அடிக்கப்பட்டு ஒரு புதிய வானம், ஒரு புதிய வாயு உருவாக போகிறது. அந்த பூமியில நீங்கள் நானும் அரசாட்சி செய்யணும், அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டும். அதுக்கப்புறம் நித்திய ஸ்தாபிக்கப்படும். தேவனோடு கூட போடும். சூரியனை போல 7 பகல் சூரியனை போல நாம் பிரகாசிப்போம். அங்கே சந்திரனும் இல்லை, அங்கே சூரியனும் இல்லை, அங்கே நட்சத்திரங்களே. நீங்களும் நானும் தான் பிரகாசமாக காணலாம். இது கர்த்தருடைய வார்த்தை, இது வார்த்தை, இது சத்தியம். அல்லேலூயா. நான் வந்து உங்களை சேர்த்துக் கொள்ளுவேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனை நோக்கி பாருங்க. ஆண்டவரே நீர் இறங்கன்னு சொல்லுங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதின்னு சொல்லுங்க. இந்த பூமி நான் இருக்கிற நாள் வரைக்கும் எனக்கு சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் எனக்கு தாங்க, என்னை குணமாக்குங்க. ஆண்டவரே சமாதானத்தை தாங்க, சத்தியத்தை எனக்கு தாங்க. இந்த நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தாமல் ஒன்றும் செய்து நம்ம வந்துருக்க. ஆகியனால நீ விரும்புவது போல நாங்கள் சமாதானம் பண்ணுவல, சமாதானம் நேசிக்க, சமாதானத்தை விரும்புகிறாய், சமாதானத்தை தேடுகிறாய், சமாதானத்தை சத்தியத்தை அறிகிறாய். அடைந்த பிறகு ஆண்டவரே எங்களை மாற்ற முடியாது. எங்களுக்கு சத்தியத்துக்கு ஜனங்கள் சாட்சி கொடுக்கட்டும். வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வில் நாயகனே, வாழ்வில் நாயகனே, நம் தாழ்வில் நாயகனே. வழி நடத்தும் வல்ல அந்தகார சக்திகள் நம்மை அணுகினாமலே, அந்தகார சக்திகள் நம்மை
அன்புக்கும் உங்களுடைய பராமரிப்புக்கும் உங்களுடைய வண்ணத்துக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் உங்களுடைய வாக்கின் மூலமாய் எங்களோடு பேசி எங்களை வெளிப்படுத்தினீர். நீர் எங்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணி எங்களை குணமாக்கி எங்களை பரிபூர்ணமான சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று சொன்னிலையா. நீராவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் மாற்றின கர்த்தர் ஆமென். எங்களுடைய வாழ்க்கையிலும் சௌக்கியத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து குணமாக்கி சமாதானத்தையும் சத்தியத்தை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தினபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இவர் முற்றுமாய் தாக்கு தானியேல் கண்ட தரிசனம் அவன் முன்னிறுத்தி வைக்கிறாயா. இந்த கல் மோதினது, சிலை தகர்ந்தது, அந்த கல் பெரிதானது. அந்த கல் கண்மலையா இயேசு நீங்கள் நடந்து கொண்டனர். நம்பிக்கை இயேசு மகிமையில் வெளிப்படுகிறோம். இந்த ராஜ்யம், இந்த பூமி ஸ்தாபிக்கப்படுது. இந்த ராஜ்யத்தை எங்களையும் இப்படி அங்கமாய் மாற்ற முடியாது. நீ எங்களுக்கு சௌக்கியத்தை ஆரோக்கியத்தை வரப்படும் சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்தினீரே, உமக்கு நன்றி சொல்கிறோம். நம்மை எடுத்துக்கொள்ளும் கேட்கிற மக்கள் அற்புதமான கருத்தை வைக்கிறார். உலகமோ மாம்சமோ பிசாசமோ பிள்ளைகளை வஞ்சியாதுபடி தேவ ரத்த கோட்டைக்குள் பிள்ளைகளை மறந்தது கத்தாண்ட வரைக்கும் ஆயத்தப்படும். இயேசு மூலம் கேட்கிற நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. ஹல்லேலூயா. தாவாவின் அன்பும் கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கர்த்தா நான் நினைக்கும் இப்போது போன கர்த்தர் வரைக்கும் மட்டும் நம் மனிதருடைய என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களோடு கொண்டு உங்களை ஆசிரித்து உங்களை பலப்படுத்தி உங்களை ஆண்டு கொள்வாராக. ஆமென். சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரே, சர்வ சிருஷ்டி காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.